திரு சுப்ரஜா அவர்கள் எழுதிய ஒரு குடும்ப நாவல் அவள், கங்கை, ஆகாயம். சுப்ரஜா அவர்கள் எழுதின சிறுகதைகள் 2 அல்லது 3 நம்ம சேனல் ஏற்கனவே கொடுத்துருக்கோம். கொஞ்சம் வித்தியாசமான கண்ணோட்டத்தில் அவர் எழுதுவாரு. ஒரு யதார்த்தத்தை பிரதிபலிக்கிற மாதிரி அவர் கதைகள் இருக்கும். எனக்கும் பிடிக்கும். ஸோ அவருடைய நாவல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல போடுறோம். கேட்கலாம். அவள், கங்கை, ஆகாயம். பகுதி 1, அத்தியாயம் 1. பேருந்து நிலையத்தில் கூட்டம் வழக்கம் போலவே நிறைந்து வழிந்தது. 7:30 மணிக்கு பள்ளியில் இருக்க வேண்டும். எப்படியாவது முட்டி மோதி வருகிற பஸ்ஸில் ஏறினால்தான் உண்டு. பஸ் நடைமேடை நோக்கி வரும் பொழுதே கூட்டம் அவளை தள்ளிக்கொண்டு முன்னேறியது. அவளும் ஒரு பக்கம் தொங்கிக் கொண்டிருந்த தோள்பையை கெட்டியாக பிடித்துக்கொண்டு பஸ்ஸில் ஏறினாள். அவளின் அதிர்ஷ்டம் உட்கார இடம் கிடைத்தது. எல்லோருக்கும் இடம் இருக்கிறது. அப்புறம் ஏன் இப்படி முட்டி மோதி ஏறுகிறார்கள் என்ற எண்ணம் அவளுக்கு தோன்றாமல் இல்லை. இருந்தாலும் மக்களுக்குள் சுயநலம் பெருகி வருவதால் தான் இது போன்ற பொது இடங்களில் மக்கள் எல்லாம் நடந்து கொள்கிறார்கள் என்பது அவளுக்கு தோன்றாமல் இல்லை. இருந்தாலும் பேருந்து மட்டும் இல்லை, பல விஷயங்களில் மக்கள் இப்படித்தான் நடந்து கொள்கிறார்கள். இன்று சம்பள நாள். அம்மா காலையிலேயே அவளிடம் அந்த மாதம் தர வேண்டிய பாக்கி சமாச்சாரங்களை பட்டியல் போட்டு கையில் கொடுத்து விட்டாள் ஒரு சீட்டில். அதை ஒரு முறை மனதில் ஓடவிட்டாள். வாங்க போகும் சம்பளத்துக்கும் அம்மா தந்த பாக்கி சமாச்சாரங்களுக்கும் முட்டி மோதிக்கொண்டு நின்றது. தனியார் பள்ளியில் டீச்சர் என்றுதான் பெயர். வாங்கும் சம்பளம் பெரிது போன்று தோன்றினாலும் இப்போது விற்கும் விலைவாசியில் ஒரு ஜூஸ் குடிக்க கூட ஒரு முறைக்கு 2 முறை யோசிக்க வேண்டியிருக்கிறது. அம்மா எதையும் கட்டுப்படுத்த மாட்டாள். ஆனாலும் அவளுக்கு தனக்காகவே தன் வாழ்க்கை முழுவதையும் தொலைத்த அம்மாவின் மனம் எந்த வகையிலும் கோணிவிடக் கூடாது என்கிற எண்ணம் எப்பொழுதும் தலைதூக்கி நிற்கும். அவள் சொல்லும் சில விஷயங்கள் சில தவறாகவே இருந்தாலும் அதை அவள் கேட்டு பழகி போய்விட்டது. பக்கத்தில் உட்கார்ந்திருந்த பெண் தனது கைபேசியில் யாரோடோ முணுமுணுத்துக் கொண்டிருந்தாள். கல்லூரி பெண் மாதிரி தெரிந்தது. என்ன, நிச்சயம் காதலாய்த்தான் இருக்கும். இல்லை, காதலன் என்கிற பெயரில் ஒரு ஆண் தோழன். அவன் தற்காலிகமா இல்லை நிரந்தரமா என்பது போக போக அந்த சாயம் வெளுத்துவிடும். அவள் பேசுவது அவளுக்கே கேட்காது. அவனுக்கு எப்படி கேட்கிறது என்றுதான் தெரியவில்லை. இடையில் இடையில் வெட்கத்துடன் சிரித்தும் கொண்டாள். தினமும் அவள் வரும் பஸ்ஸில் தான் வருகிறாள். சில நேரங்களில் அவள் பக்கத்தில் உட்காருவாள். சில நேரங்களில் வேறு இடங்களில் இருந்தாலும் தினமும் பார்த்தால் சிரிக்க தேவையில்லை. அவள் படுதீவிர காதலில் இருப்பது மட்டும் புரிந்தது. அவளுக்கு காதலில் எல்லாம் நம்பிக்கை இல்லை, நேரமும் இல்லை. எல்லாவற்றுக்கும் மேல் பள்ளியில் கைபேசியை வைத்துக் கொள்ளாத டீச்சர் அவள் ஒருத்திதான். ஹெட்மிஸ்டர்ஸ் ஒரு முறை அதை சொல்லியே காண்பித்து விட்டார். வினோதமான பொண்ணுமா நீ சாருலதா. உன்னை பார்த்தா பல நேரங்கள் எனக்கு பொறாமையா கூட இருக்கு. கைபேசி சில நேரங்கள்ல நல்லதுன்னு தோணினாலும் சாத்தானோட மறுவடிவந்தான் அது என்று கூறுவார். அந்த பெண் இப்பொழுது பேசியது இவளுக்கு துல்லியமாக கேட்டது. ஆமா, நீ சும்மா இருந்தாலும் உன்னுடைய கை சும்மா இருக்காது. நான் வரலப்பா என்றாள் வெட்கத்துடன். சாருலதாவுக்கு அவள் எதை பற்றி பேசுகிறாள் என்பது புரியாமல் இல்லை. என்ன, அவளை விட 2 வயது பெரியவளாகத்தான் சாருலதா இருப்பாள். ஆனால் அவளுக்குள் தான் சினிமாவில் காட்டும் ரசாயன காதல் எழவே இல்லை. பக்கத்தில் இருந்த பெண் கொஞ்சம் நகருங்க என்றதும் சுய நினைவு வந்தது. அடுத்து வருகிற 2வது ஸ்டாப்பில் அவள் இறங்க வேண்டும். அவள் ஸ்டாப் வரும் முன்னரே எழுந்து நகர ஆரம்பித்தாள். அவளுடைய இடத்தில் இறங்கிய போது அது மின்னலாய் நிகழ்ந்தது. அப்போது மின்னலாய் வந்த ஒரு பைக்குக்காரன் ஒருவன் அவள் மீது சரியாய் மோதினான். அவள் ஐயோ என்று அலறியபடி சரிந்து ஒடிந்து விழுந்தாள் சாலையில். இடுப்பில் வின் என்று வலி இருந்தது. அந்த பைக்காரன் விழுந்து எழுந்து போக முயற்சிப்பதும் மக்கள் அவனை பிடிப்பதும் கண்களில் மங்களாக தெரிந்தது. பின் அவள் முழுவதும் மயங்கிவிட்டாள். கண் விழித்த போது அவள் ஒரு ஆஸ்பத்திரியின் பெட்டில் இருந்தாள். பக்கத்தில் அவளின் கோ டீச்சர் ரம்யா. பஸ்ஸில் இருந்து நீ கீழே விழுந்ததும் இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. உன்னோட ஹேண்ட்பேக்ல இருந்த ஐடி கார்டை பார்த்துட்டு நம்ம ஸ்கூலுக்கு போன் பண்ணாங்க என்று கூறினாள் ரம்யா. படுக்கையில் சாய்ந்து உட்கார நிமிர்ந்து பார்த்தாள் சாருலதா. நல்ல வேலடி, பெரிய அடி ஒண்ணு இல்ல. நீ முழிச்ச உடனே போகலாம்னு சொல்லிட்டாங்க டாக்டர். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே நர்ஸ் டாக்டரை அழைத்து வந்திருந்தாள்.
டாக்டர் அவளை தீவிரமாக பரிசோதனை செய்துவிட்டு, நீங்க போகலாம், டீச்சரா இருக்கீங்க, இப்படி காலையில எம்டி ஸ்டொமக்கோட இருக்கீங்களே, ஏதாவது சாப்பிடாம வீட்ல இருந்து கிளம்பாதீங்க, உங்களோட நல்ல நேரம், பெரிய விபத்து இது ஏற்படல, கொஞ்சம் வேகமா மோதி இருந்தா இடுப்பு எலும்பு நொறுங்கி இருக்கும் என்றார் டாக்டர். உடனே ரம்யா, டாக்டர் நாங்க இப்ப கிளம்பலாமா என்று கேட்டாள். போகலாம் என்றார். பில், உங்க மேல மோதின பையன் போலீஸோட வந்து பில்லு கட்டிட்டு போயிட்டான், அவனுடைய முகவரி தந்துட்டு போயிருக்கான் என்றபடியே ஒரு துண்டு சீட்டை வாங்கி அவர்களிடம் நீட்டினார் டாக்டர். இப்ப நான் கிளாஸுக்கு போகலாம்ல? போகலாமா, கொஞ்சம் ஷாக் மனசு அளவுல இருக்கு, 2 நாள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம், ரொம்ப நேரம் உட்கார்ந்தோ நடந்தோ வகுப்பெடுக்க வேண்டாம். ரம்யா கழுக்கென்று சிரித்து விட்டாள். என்ன டீச்சர் சிரிக்கிறீங்க என்று கேட்டார் டாக்டர். உட்கார்ந்தும் கிளாஸ் எடுக்க கூடாது, நடந்துட்டும் எடுக்கக்கூடாது, அப்புறம் என்ன உருண்டுகிட்ட எடுக்க முடியும் வகுப்ப? டாக்டரும் சிரித்து விட்டார். நான் சொல்ல வந்தது என்னன்னா, புரிஞ்சிச்சு சார், 2 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு சுத்தி வளைச்சு சொல்றீங்க அதானே? ஆமா, நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதேதான், நேரா என் ஃப்ரெண்ட கொண்டு போய் வீட்டுல விட்டுறேன்னா. அவள் கிளம்பி செல்லும் வரை டாக்டர் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். வெளியில் ஆட்டோவில் ஏறும்போது சாருமதி தான் கேட்டாள், ஏன்பா ரம்யா, ஏன் இந்த டாக்டரை அப்படி ஓட்டுன? சும்மாதாமா, ஆஸ்பத்திரி போனா சீரியஸா முகத்தை வச்சுக்கணும்னு யார் சொன்னது? வீட்டுக்கு போனதும் அம்மா முதலில் பதறி போனாள். என்னடியாச்சு? என்ன? பெருசா ஒண்ணு இல்லம்மா, இடுப்புக்கு வந்தது காலோட போச்சு, சின்ன அடிதான், 2 நாள் ரெஸ்ட் எடுத்தா போதும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. என்னதான் நடந்தது சொல்லுடி. சாருமதி விவரமாக சொல்ல ஆரம்பித்தாள். பாவி பயலுங்க, எப்படிதான் இப்படி காட்டுத்தனமா வண்டி ஓட்டுறாங்களோ என்று அவனை திட்டி தீர்த்தாள் அம்மா. ரம்யா, காபி சாப்பிடுறியா என்று ரம்யாவிடம் கேட்டாள் அம்மா. வேண்டாமா, இவளை விட்டுட்டு உடனே வர்றேன்னு சொல்லிட்டு வந்தேன், வந்த ஆட்டோ வெளியில வெயிட்டிங்ல இருக்கு, நான் கிளம்பணும் என்று கூறினாள். அவள் போனதும் அம்மா, ஏமா பஸ்ல இருந்து இறங்குற போது பார்த்து இறங்க வேண்டாமா என்று தன் மகளிடம் ஆதங்கத்துடன் கேட்டாள். நான் சரியா பார்த்துதாமா இறங்கின, சின்ன கேப்ல லெப்ட்ல உள்வாங்கி வேகமா வருவான்னு யாரு பார்த்தா? சரிதான், லீவே போடாம போயிட்டு இருந்த, 2 நாள் லீவு போட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு பாரு இப்போ என்றாள் அம்மா. எனக்கு ரொம்ப நாளா படம் வரையணும்னு தோணிட்டே இருக்குமா, இந்த 2 நாளை அதுக்கு நான் பயன்படுத்திக்க போறேன் என்றாள் சாரு. சாருமதிக்கு சிறு வயது முதலே படம் வரைவதில் ஆர்வம் அதிகம். முதலில் எந்த படம் பார்த்தாலும் பென்சிலால் அப்படியே நோட்டில் அச்சு எடுத்தது போல வரைந்து விடுவாள். டீச்சரான பின்னரும் அவ்வப்பொழுது ஏதாவது படத்தை கற்பனையில் வரைந்து கொண்டே இருப்பாள். எப்படியாவது அந்த வரையும் திறமையை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் அவளுக்குள் அவ்வப்பொழுது எட்டி பார்க்காமல் இல்லை. தன் அறைக்குள் சென்றவள் ஒயிட் ஷீட்டை எடுத்துக்கொண்டு படம் வரைய உட்கார்ந்தாள். அவளையும் அறியாமல் பஸ்ஸில் இருந்து இறங்கும் பெண், ஆஸ்பத்திரியில் இளம் டாக்டர் ஒருவருடன் பேசிக் கொண்டிருப்பது, தோழியோடு ஆட்டோவில் வருவது என்று 3 படங்களை வகைப்படுத்தி வரைந்தாள். அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. எந்தவித குறையும் சொல்ல முடியாத மாதிரி அந்த படம் இருந்தது. 3 படங்களையும் 2 மணி நேரத்தில் வரைந்து முடித்திருந்தாள் சாருமதி. அம்மாவை கூப்பிட்டு அந்த 3 படங்களையும் காண்பித்தாள். அம்மா அவளை அப்படியே கட்டி கொண்டாள். அவளுக்கும் ஆச்சரியம்தான். எப்படிடி இவ்வளவு துல்லியமா வரைஞ்ச, ஆச்சரியமா இருக்கே என்று அதிசயத்தாள் அம்மா. தெரியலம்மா, ஏதோ தோணிச்சு, சடசடன்னு வரைஞ்சிட்டேன் என்றாள் சாருமதி. அம்மா போன பின்பு ரொம்ப நேரம் அங்கேயே உட்கார்ந்து இருந்தாள் அவள். திடீரென்று அவளுக்கு நினைவில் வந்தது. அவள் ஸ்கூலுக்கு போகும்போது இறங்கி போகும் வழியில் ஒரு பிரபல பத்திரிகை அலுவலகம் இருக்கிறது. அங்கே கொண்டு போய் இதை கொடுத்தால் என்ன என்று தோன்றியது அவளுக்கு. சரி, கொடுத்து பார்க்கலாம் என்று தோன்றியது. லஞ்ச் நேரத்தில் ரம்யாவுக்கு சாருமதி போன் அடித்தாள். சொல்லுப்பா, என்னாச்சு, நல்லா ரெஸ்ட் எடுத்தியா? இல்ல ரம்யா, 3 படங்கள் வரைஞ்சிருக்கேன், காலையில நடந்த நிகழ்ச்சிகளை வச்சு வரைஞ்சதுல அதெல்லாம் ரொம்ப பிரமாதமா வந்திருக்கு என்றாள் மகிழ்ச்சியுடன். ஓ, உனக்கு தான் அந்த டேலண்ட் இருக்கே, நீ தான் அதை வெளிப்படுத்தாமலே இருக்க. நீ ஏதாவது பத்திரிகையில முயற்சி பண்ணலாம்ப்பா. ஒரு விஷயம் கவனிச்சியா, இப்ப பத்திரிகைகள்ல படம் வரைகிறதெல்லாம் ஆண் ஓவியர்கள் தான். நீ முயற்சி பண்ணுனா எல்லாரையும் ஓரம் கட்டிடலாண்டி என்றார். ஓரம் கட்டணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல,
நாமளும் ஃபீல்டில் இருக்கோங்கிற திருப்தி கிடைச்சா போதுமே. ஆனா அவங்க என்ன மாதிரி எதிர்பார்க்கறாங்கன்னு யாருக்கு தெரியும் என்றாள் சாருமதி. முயற்சி பண்ணாமலேயே தளர்ந்து போக கூடாது சாரு. ஸ்கூல் முடிஞ்சதும் நான் வரேன், நாம பேசி முடிவெடுப்போம் என்றாள் ரம்யா. ரிசீவரை வைத்துவிட்டு அவள் மீண்டும் படங்களை பார்த்தாள். அத்தியாயம் 2. மாலையில் ரம்யா வந்ததும் வீடே கலகலப்பானது. ரம்யாவின் வெற்றியே அதுதான். படங்களை பார்த்து ரம்யா அசந்துதான் போனாள். சாருமதி, கேட்கறேன்னு தப்பா நினைக்காத, இதெல்லாம் வரைஞ்சதா இல்ல வேற எங்காவது இருந்து ஓவியத்து மேல ட்ரேசிங் பேப்பர் வச்சு ட்ரேஸ் எடுத்தியா? ரம்யா கேட்க சாருமதி சிரித்து விட்டாள். காலையில் நடந்த நிகழ்ச்சிகளை யார் எனக்கு வரைஞ்சு வச்சிருக்க போறா என்று கேட்டாள். ஆமால்ல, அதானே, நாளைக்கே நம்ம போய் ஏதாவது பத்திரிகை ஆபீஸ்ல இதையெல்லாம் கொடுத்து வாய்ப்பு கேட்போம் என்றாள் ரம்யா. சனிக்கிழமை லீவு தானே, அன்னைக்கு போகலாம். வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வகுப்புகளை விட எனக்கு மனம் இல்லடி. அதானே பார்த்தேன், நீயாவது ஸ்கூலுக்கு லீவு போடுறதாவது. ஆமா, இன்னைக்கு நாளைக்கு லீவு. இதுவே போர் அடிக்குது. நாளைக்கு கிளம்பி வந்தாலும் வந்துருவேன் ஸ்கூலுக்கு. வேணா, டாக்டர் சொன்ன மாதிரி வீட்டுல ரிலாக்ஸா இரு என்றாள் ரம்யா சிரித்துக் கொண்டே. சனிக்கிழமை ரம்யா காலையிலேயே வீட்டுக்கு வந்து விட்டாள். இருவரும் அந்த பத்திரிகை அலுவலகம் சென்று சேர்ந்தபோது மணி 11:30. ரிசப்ஷனில் இருந்த பெண்ணிடம் ரம்யா தான் பேசினாள். ஆசிரியரை பார்க்க முடியுமா? என்ன விஷயமா பார்க்கணும் நீங்க? என்னோட ஃப்ரெண்ட், இவங்க நல்லா ஓவியம் எல்லாம் வரைவாங்க, வாய்ப்பு ஏதாவது இருக்கிறதான்னு பார்க்கணும். அந்த பெண் ஒருவித அலட்சியத்துடன் பார்த்தாள் இருவரையும். இங்க இருக்கிறவங்க யாரையாவது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டாள். தெரியாது, யார பார்க்கணும்னு நீங்க வழிகாட்டினா நல்லா இருக்கும் என்று அவள் பக்கமே காயினை திருப்பி போட்டாள். அந்த பெண் ஒரு கணம் திகைத்து போய், சரி உட்காருங்க, கேட்டு பார்க்கிறேன், அதோ அந்த சோஃபாவில் உட்காருங்க என்று ஒரு சோஃபாவை சுட்டி காட்டினாள். சாருமதிக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது. ரம்யாவுக்கு நன்றாக பேச வரும். யாரை எந்த வழியில் பேசி வழிக்கு கொண்டு வருவது என்பது அவளுக்கு அத்துப்படி. இருவரும் காத்திருந்தார்கள். 10 நிமிடம் இருக்கும். ரிசப்ஷன் பெண் அவர்களை கூப்பிட்டாள். இங்க இந்த லெஜர்ல 2 பேரும் உங்க பேரை எழுதி கையெழுத்து போடுங்க என்றாள். கையெழுத்து போட்டதும் இருவரிடமும் விசிட்டர் என்று தொங்கிய பட்டை வார் அடையாள அட்டையை கொடுத்து, லிப்ட்ல போங்க, எடிட்டோரியல் 3வது மாடி, ராகவன்னு ஒருத்தர் இருப்பார், அவரை பாருங்க என்று விளக்கம் கொடுத்தாள். லிப்டில் ஏறி 3ஐ அழுத்தி லிப்ட் மேல் ஏற, பயமா இருக்குடி என்றாள் சாருமதி. சரிதான், நீ சின்ன குழந்தையாடி. லிப்டை விட்டு வெளியே செல்ல எதிரே நின்றிருந்தான் அவன். ஜீன்ஸ் பேண்ட், டி ஷர்ட் அணிந்திருந்தான். வாங்க, நான் ராகவ், உதவி ஆசிரியர் என்று அழைத்து போனான் அவன். விசிட்டர்களுக்கு என்றே தனி அறை போல இருந்தது அந்த அறை. வட்ட மேஜையில் அமர்ந்தவன் எதிரில் இருந்த நாற்காலிகளை காட்டி, பிளீஸ் உட்காருங்க என்று கூறினான். அவர்கள் அமர்ந்தார்கள். சொல்லுங்க என்று கேட்டான். சாருமதி, எனக்கு சின்ன வயசுல படம் வரைகிறதுல ஆர்வம் அதிகம். நான் கற்பனையில வரைஞ்ச படங்களை கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன் என்றபடியே கையோடு கொண்டு வந்திருந்த படங்களை எடுத்து அவனிடம் கொடுத்தாள். சாருமதி கொடுத்த படங்களை வாங்கியவன் தனக்கு முன்னால் இருந்த மேஜையில் விரித்து வைத்து பார்த்தான். அவன் கண்கள் வியந்ததை இருவரும் பார்க்காமல் இல்லை. மெல்ல நிமிர்ந்தவன், எனக்கு படங்கள்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆச்சரியமா இருக்கு. வழக்கமா இந்த ஃபீல்டுல ஆண் ஓவியர்கள் தான் இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு பெண் ஓவியர் யாரும் பெரிய அளவுல வந்தது இல்ல. பட் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும்னே எனக்கு தோணுது. ஒரு நிமிஷம், நான் எடிட்டர் கிட்ட காமிச்சிட்டு வந்து உங்ககிட்ட என்னன்னு சொல்றேன் என்று எழுந்தான். அவளின் ஓவியங்களை எடுத்துக்கொண்டு அந்த அறையை விட்டு வெளியே போனான். சாருலதா படபடப்பாக இருந்தாள். எனக்கு என்னவோ இந்த படங்கள் அவரை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சுன்னு தோணுது. அதனாலதான் உடனே எடிட்டர் கிட்ட எடுத்துட்டு போறாரு. யூ வில் கெட் எ சான்ஸ் என்று கூறினாள் ரம்யா. பார்க்கலாம் ரம்யா என்றாள் படபடப்புடன் சாருலதா. நேரம் நகர்ந்தது. கொஞ்ச நேரத்தில் ராகவ் உள்ளே நுழைந்தான். உள்ளே நுழைந்த வேகத்தில் அவன் கையில் இருந்த அச்சிடப்பட்ட தாள்களை கொடுத்தான். இதுல ஒரு சிறுகதை இருக்கு, இன்னைக்குதான் இது செலக்ட் ஆச்சு. ஆசிரியர் இந்த கதைக்கு ஒரு படம் வரைஞ்சு கேட்கிறார், முடியுமா என்று கேட்டான். இப்பவே வேணுமா? ஆமா, நான் டிராயிங் மெட்டீரியல்ஸ் எதுவும் கொண்டு வரலையே. கவலைப்படாதீங்க, மெட்டீரியல்ஸ் எல்லாம் நான் கொண்டு வந்து தரேன். இந்த ரூம்லயே நீங்க கொஞ்சம் வரையலாத.
மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்டு நான் போயிடுறேன், ஒர்க் இருக்கு. நீங்க முடிஞ்சதும் அந்த பெல் இருக்கு பாருங்க, அதை அடிச்சா போதும் என்று கூறினான் ராகவ். அப்பொழுதுதான் அவன் காட்டிய இடத்தில் இருந்த அழைப்பு மணியை பார்த்தாள் சாரு. ஓகே என்றாள் அவள். போனவன் திரும்பி வந்து ஒரு சார்ட் பேப்பர், பிரஷ், கருப்பு இங்க் எல்லாம் கொடுத்து விட்டு போனான். இந்த கதையை படிச்சுட்டு எந்த இடத்த விஷுவலா வரைஞ்சா நல்லா இருக்கும்னு தோணுதோ அதை வரைஞ்சு கொடுங்க என்று சொல்லிவிட்டு அறையின் கதவை திறந்து கொண்டு போய்விட்டான். சாருலதா அவன் கையில் கொடுத்து சென்ற கதையினை படித்தாள். வேலைக்கு போகும் பெண்ணொருத்தி தினமும் அனுபவிக்கும் வேதனைகளையும் வழிகளையும் தன் பார்வையில் சொல்வது போல அவர் எழுதியிருந்தார். ஒரு பிரபல எழுத்தாளர் அவர். ஒரு பெண்ணின் பார்வையில் அவர் எழுதியிருந்தது துல்லியமாய் இருப்பது போல தோன்றியது. ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து ஒரு படம் வரைந்தாள். அரை மணியில் வரைந்து முடித்து விட்டாள். அந்த மணியை அழுத்த அவன் உள்ளே வந்தான். படத்தை பார்த்தவன் அப்படியே அசந்து விட்டான். ஓ சூப்பர், இது இந்த இஷ்யூலயே போட்டுடுவார்னு தோணுது. உங்களுக்கு இதோட இதழ் தபால வரும், ஒரு நிமிஷம் இருங்க என்று படத்தோடு காணாமல் போனான். எடிட்டர் கிட்ட கொண்டு போய் காமிக்கிறான் போல இருக்கு என்றாள் ரம்யா. திரும்பி வந்தவன், இப்ப ரெடி ஆயிட்டு இருக்கிற இஷ்யூலயே இந்த கதையும் இந்த படமும் வந்துரும். அப்புறம் இந்த படத்துல ரைட் கார்னர்லயோ இல்ல லெப்ட் கார்னர்லயோ உங்க சைன் போடுங்க என்று சொன்னான். போட்டு கொடுத்தாள். உங்க கைபேசி நம்பரை கொடுத்துட்டு போங்க என்று கேட்டான். சாரி, நான் கைபேசியை யூஸ் பண்றது இல்ல என்று அவள் சொல்ல, அட ஆச்சரியமா இருக்கே என்றவன் தொடர்ந்து, அவசரம்னா உங்களை எப்படி கான்டாக்ட் பண்றது என்று கேட்டான். லேண்ட்லைன் நம்பர் இருக்கு என்றவள் அதை ஒரு சிறு பேப்பரில் எழுதி கொடுத்தாள். வாழ்த்துக்கள் என்று சொல்லி சென்றான் அவன். வீடு திரும்பி அம்மாவிடம் இதை சொன்னபோது அம்மா லேசாய் கண் கலங்கினாள். உங்க அப்பா இல்லாம போயிட்டாரே, அவர்தான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு, ஒரு நாள் நீ பெரிய ஓவியரா வருவேன்னு. சாருமதிக்கும் கூட அன்று நடந்தது ஒரு கனவு போலவே இருந்தது. எந்த திட்டமும் போட்டு அவள் படம் வரையவில்லை. 2 நாள் ஓய்வுக்கு வழி செய்தவனால் வரையப்பட்ட படங்கள். வண்டியில் வந்து இடித்தவனுக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டாள் சாருமதி. 3 நாளில் கொடுத்த கதைக்கு பொருத்தமாய் காட்சிகளை வரைந்து அனுப்பிவிட்டாள் சாரு. மறுவாரம் சனிக்கிழமை அந்த பத்திரிகை தபாலில் வந்தது. அவசர அவசரமாய் கவரில் இருந்து எடுத்து பிரித்தாள் சாரு. அவளின் படம் அந்த கதையுடன் புரசுரமாகி இருந்தது. இதழில் 1.5 பக்கம் படம் தலைப்போடு வெளியாகி இருந்தது. மற்ற பக்கங்களையும் புரட்டினாள். அவளின் புகைப்படம் ஒன்று அந்த கதைக்கு 10 பக்கங்களுக்கு முன்னால் எங்களின் புது ஓவியர் என்று சிறிய பெட்டியை வெளியிட்டு பார்க்க பக்கம் என்று கதை வந்திருக்கும் பக்க எண்ணை குறிப்பிட்டு இருந்தது. இந்த படம் எப்பொழுது அவங்க கிட்ட போச்சு? அம்மாவிடம் கேட்க அம்மா சிரித்தாள். திங்கட்கிழமை நீ போனதுமே அந்த பத்திரிகையில இருந்து வந்து அவசரமா உன்னோட போட்டோ வேணும்னு கேட்டாங்க. நான் தான் உன்னோட மேஜையில இருந்து எடுத்து கொடுத்தேன். சஸ்பென்ஸா இருக்கட்டும்னு உங்ககிட்ட சொல்லலாமா என்று கூறினாள் அம்மா. அப்போது அவர்கள் வீட்டின் லேண்ட்லைன் அழைத்தது. சாருமதி சென்று எடுத்தாள். மறுமுனையில் சாருமதி இருக்காங்களா? ஒரு பெண் கேட்டாள். எஸ் ஸ்பீக்கிங் என்றாள் சாருமதி. நிலா பத்திரிகையிலிருந்து பேசுறோம். உங்க பேங்க் அக்கவுண்ட்ஸ் டீடைல்ஸ் வேணும். மெயில் அனுப்பி வைக்க முடியுமா? எந்த மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பணும்? எழுதிக்கங்க என்று மின்னஞ்சல் முகவரியை சொன்னால் எதிர்முனையில் அந்த பெண். இவள் அதை குறித்து கொண்டாள். தேங்க்யூ மேடம். மறுமுனையில் ரிசீவரை வைக்கும் சப்தம் கேட்டது. அப்போது வெளியில் அழைப்பு மணி சப்தம். உடனே அம்மா போய் திறந்தாள் கதவை. ரம்யா பாய்ந்து வந்து சாருமதியை இருக்க அணைத்து கொண்டாள். காலையிலேயே கடையில பத்திரிக்கை வாங்கி பார்த்துட்டேன், பிரமாதமா வந்திருக்கு. இன்னும் 1 வாரத்துல உன்னை தேடி நிறைய வாய்ப்புகள் வரும் பாரு என்றாள் சந்தோஷத்துடன். ரம்யா சொன்னது உண்மையாகி போனது. தீ போல் பற்றி கொண்டது. 2 மாதம் அவள் ஓவியம் வராத பத்திரிகை இல்லை என்றாகிவிட்டது. ஒரு நாள் அம்மாவிடம் கேட்டாள் சாரு. அம்மா, எனக்கு இந்த ஸ்கூல் வேலையை விட்டுடுவோம்னு தோணுது, நீ என்ன சொல்ற? நீ உனக்கு எது சரின்னு படுதோ அதை செய்ய சாரு, நான் சொல்றதை வச்சு முடிவெடுக்காத என்றாள் அம்மா. 1 வாரம் தீவிரமாய் யோசித்தாள். தீர்மானித்தவளாய் ராஜினாமா கடிதத்தை கொடுத்து வந்து விட்டாள். முழு நேர ஓவியராக மாறி போனாள். காலை 7 மணி பல் தேய்த்து விட்டு காஃபி கூட குடிக்காமல் படம் வரைய உட்கார்ந்து விட்டாள். அம்மா தன் மகளுக்காக காஃபி கொண்டு வந்தாள். டேபிள்ல வைமா, நான் வரேன். நேத்து அப்படிதான் டேபிள்ல வைன்னு சொன்ன,
நீ வர்றதுக்குள்ள காஃபி ஆறியே போச்சு என்றாள் அம்மா. இல்லம்மா, இப்பவே வர்றேன் என்றாள் அவள். எழுந்து போய் டைனிங் டேபிளில் உட்கார்ந்தாள். அம்மா காஃபியை அவள் கையில் கொடுத்தாள். அம்மா எதிரில் நாற்காலியில் உட்கார்ந்தாள். காய்கறி எல்லாம் வாங்கணும், நான் போயிட்டு வந்துடுறேன் என்று கூறினாள் அம்மா. வேண்டாம்மா, கொஞ்சம் இரு, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நானே போறேன் என்று கூறினாள் மகள். காஃபியை குடித்துவிட்டு அம்மாவிடம் சொல்லிவிட்டு கிளம்பினாள். மார்க்கெட்டு பக்கம்தான். மார்க்கெட்டில் இருந்து வரும்போது வசந்தம் பத்திரிகையின் ஆபீஸ் பாய் வீட்டில் உட்கார்ந்திருந்தான். அவளை பார்த்ததும் சிநேகமாய் சிரித்தான். கூடையை அம்மாவிடம் கொடுத்தவள், சொல்லுங்க என்று கேட்டாள். 2 சிறுகதை கொடுத்திருக்காங்க, ஒன்னு மட்டும் ரொம்ப அவசரம், கையோட வாங்கிட்டு வர சொன்னாங்க என்று கூறினான். அப்படியா, 1 மணி நேரம் பக்கத்துல எங்காவது போயிட்டு நீங்க வந்தீங்கன்னா நான் ரெடி பண்ணி வச்சிடறேன் அதுக்குள்ள என்று கூறினாள் சாருமதி. ஓகே மேடம், மாருதி சார் வீட்டு வரைக்கும் போகணும், எப்படியும் 1 மணி நேரம் ஆயிடும், போயிட்டு வந்துடுறேன், கலர் படம்னு எழுதி இருக்காங்க பாத்துக்கோங்க என்று கூறிவிட்டு அவன் கிளம்பினான். அத்தியாயம் 3. அவன் போனதும் கதையை எடுத்து படிக்க ஆரம்பித்தாள். கதை ஒரு புதிய எழுத்தாளரின் கதை. கதை முழுக்க சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் அருகில் நடப்பது போல இருந்தது. முதல் காதல் பற்றிய கதை. படித்து முடித்ததும் அவளுக்கு ஆச்சரியம் அதிகரித்தது. காரணம் இல்லாமல் இல்லை. முழுக்க முழுக்க அது அவள் வாழ்க்கையில், அதுவும் கல்லூரியின் முதல் வருடம் படிக்கும் போது நடந்த கதை. எழுத்தாளரின் முகவரி இல்லை. எழுதியவரின் பெயர் மட்டும் அங்கே டைப் அடிக்கப்பட்டிருந்தது. எழுதியவர் பெயர் பிரதீப் பாஸ்கரன் என்று இருந்தது. அவள் கல்லூரி படிக்கும் போது பார்த்தசாரதி கோயில் அருகில் தான் இருந்தார்கள். டிபி கோயில் தெருவில் தான் அவர்கள் வாடகைக்கு குடியிருந்தார்கள். காலையில் அப்பாவுடன் வாக்கிங் போவாள். மாலையில் காய்கறி வாங்கும் போது தேரடி வரை போய்விட்டு வருவாள். தினமும் பார்த்தசாரதியின் தரிசனம் கிடைக்கும். தத்ரூபமாக அவளை வர்ணித்திருந்தார் அந்த எழுத்தாளர். ஒருதலை காதல். படிக்க படிக்க பரவசமாக இருந்தது. ஒரு பெண்ணை ஒருவன் இப்படி காதலிக்க முடியுமா? உருகி உருகி எழுதியிருந்தார் அவர். மெல்ல தனது மூளையில் ஞாபக செதில்களை மீட்டி வருடி அவனை தேடி பார்த்தாள். தெரியவில்லை. அவன் முகம் புலப்படவில்லை. நிறைய பேர் அவளை தொடர்வதை பார்த்திருக்கிறாள். ஆனால் இந்த கதை எழுதியவன் யாராக இருக்கும் என்று தெளிவாய் தெரியவில்லை. படத்தை போட்டு முடித்த வேளையில் பையன் சரியாக வந்தான். படம் போட்டு தருவதற்கென்று வாங்கி வைத்திருந்த பிரவுன் கவரில் படத்தை போட்டு அவனிடம் கொடுத்தாள். இன்னொரு படத்தை நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க, இதே நேரத்துக்கு வாங்க என்று கூறினாள். ஈவினிங் 4 மணிக்கு வரேன் மேடம் என்று கூறினான் அந்த பையன். சரி என்று கூறி அவனை அனுப்பியதும் அவள் நினைவுகள் அவளது கல்லூரி நாட்களை நோக்கி சென்றன. அவள் படித்தது ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் சைக்காலஜி. பல பையன்கள் பின்னால் சுற்றினர். ஆனால் இவள் யாரையும் மதிக்கவில்லை. அவர்கள் தெருவில் இருந்த வைதேகிக்கு கும்பகோணத்தில் திருமணம். சந்தியா அவளை வற்புறுத்தி அழைத்தாள். சாருமதிக்கு வெளியூர் செல்ல ஆசைதான். அப்பா அம்மாவிடமும் சம்மதம் வாங்கிவிட்டாள். கும்பகோணத்தில் தான் அவள் வாழ்க்கையில் மறக்க முடியாத அந்த விஷயம் நடந்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் திருமணம். வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு டீலக்ஸ் பஸ் ஏற்பாடு செய்திருந்தார்கள். வைதேகியின் சொந்தக்காரர்கள் மற்றும் தோழிகள் சூழ அந்த பஸ் கிளம்பியது. கும்பகோணத்தில் மண்டபம். அருகிலேயே ஒரு தங்கும் விடுதியில் 10 அறைகளை பதிவு செய்திருந்தார்கள். வெள்ளிக்கிழமை இரவு 6:30 மணிக்கெல்லாம் அந்த பஸ் தங்கும் விடுதிக்கு வந்து சேர்ந்து விட்டது. வைதேகியின் அப்பா, எல்லோரும் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, கும்பேஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே மங்களாம்பிகையில டிஃபன் சாப்பிடுவோம், நாளைக்கு மதியம் தான் மண்டபம் போக போறோம் என்று கூறினார். சந்தியாவும் சாருமதியும் ஒரு அறையில் தங்கினார்கள். 2வது மாடியில் இருந்தது அந்த அறை. டபுள் ரூம். மிகவும் சுத்தமாக இருந்தது அறை. பெரிய கடைத்தெருவில் இருந்தது. இருவரும் குளித்து உடைமாற்றி வந்தபோது மணி 7:30. எல்லோரும் ரிசப்ஷனில் இருந்தார்கள். கோயிலுக்கு போகும்போது சன்னதி உள்கடைகள் வழியாக போனார்கள். கும்பேஸ்வரர் தரிசனம் முடித்து அம்பாளையும் தரிசித்து விட்டு மங்களாம்பிகைக்கு வந்தபோது அங்கே மாப்பிள்ளை வீட்டார் காத்திருந்தார்கள். இன்னைக்கே வரோம்னு சொல்லியிருந்தா நைட் சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்போமே. அதெல்லாம் பரவாயில்லைங்க, நாளைக்கு எத்தனை மணிக்கு மண்டபத்தோட சாவி கைக்கு வரும்? 12 மணிக்கு வந்துரும். சாப்பாடு வெளியில சமைச்சுக்கிட்டு கொண்டு வர சொல்லிட்டேன். நாளைக்கு மதிய சாப்பாடு நீங்க மண்டபத்திலே முடிச்சுக்கலாம். நல்லதுங்க, நீங்களும் வாங்க என்றார் வைதேகியின் அப்பா.
பையனின் தந்தை உடனே, பரவாயில்லைங்க, நீங்க சாப்பிடுங்க என்று அவர்கள் எல்லோரும் சாப்பிட்டு முடிக்கும் வரை அவர்கள் உடனே இருந்தார். இரவு தங்கும் விடுதி திரும்பியதும் தலை வலிப்பது போல இருந்தது சாருமதிக்கு. அவள் அதிகம் பஸ்ஸில் நெடுந்தூரம் வந்தும் அவளுக்கு பழக்கமில்லை. சந்தியா, வைதேகிக்கு மருதாணி வச்சு விட போறேன், நீ வரியா? அப்படி உனக்க வச்சு விடுறேன் என்று கூறினாள். இல்ல வேண்டாப்பா, எனக்கு ரொம்ப தலை வலிக்குது, இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்தாதான் நாளைக்கு கல்யாணத்தன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியும் என்றாள் சாருமதி. அப்ப சரி, நான் கதவை பூட்டிட்டு போயிடுறேன் என்றாள் சந்தியா. என்ற சந்தியா கதவை பூட்டி கொண்டு போய்விட்டாள். சாருமதியின் கையில் இருந்த பிரஷ் நழுவி தரையில் விழுந்தது. மெல்ல அவள் உடல் நடுங்கியது. பழைய நினைவுகளுக்குள் செல்ல அவள் விரும்பவில்லை. குனிந்து பிரஷை எடுத்தாள். எழுந்து சிறிது நேரம் அறைக்குள் நடந்தவள் மீண்டும் அந்த கதையை எடுத்து படித்தாள். அப்படியே துல்லியமாய் நடந்தது போல எழுதியிருந்தார் அந்த எழுத்தாளர். வசந்தம் பத்திரிகைக்கு போன் செய்தாள். எதிர்முனையில் ஆபரேட்டர் வர எடிட்டோரியல் கேட்டாள். லைனில் வந்தது சப் எடிட்டர் சங்கீதா. சங்கீதா, நான் ஓவியர் சாருமதி பேசுறேன். சொல்லுங்க மேடம். இப்ப ஒரு கதைக்கு படம் வரைஞ்சி வாங்கிட்டு போனாங்க. அந்த ரைட்டர் எந்த ஊரு? எந்த கதைக்கு படம் போட்டு அனுப்புனீங்க? பையன் படம் எடுத்துக்கிட்டு வரலையே. இந்த வெளியூர் கல்யாணத்துக்கு அதுக்கு போற ஃப்ரெண்ட்ஸ், அதை வச்சு ஒரு கதை. ஓ அதுவா? அந்த கதையை நான் தான் செலக்ட் பண்ணேன். ரொம்ப நேச்சுரலா இருந்தது. அந்த கதையோட முடிவு ரொம்ப யதார்த்தம் இல்ல? சரி, யார் எழுதுனாங்க அந்த கதைய? பெங்களூர்ல இருந்து இமெயில்ல வந்துச்சு. ஒரு பெண் எழுதின கதை அது. பொண்ணா? ஆமா, ஸ்வப்னாங்கிற பெயர்ல வந்தது. ஓ வெரி நைஸ். ரொம்ப நல்லா இருந்தது அந்த கதை. ரொம்ப எழுதினவங்க மாதிரி இருந்தது அந்த கதை. எங்கேயும் கை வைக்க முடியல என்னால என்றாள் சங்கீதா. ஓகே சங்கீதா, அப்புறம் ஃப்ரீயா இருக்கிற போது அந்த ரைட்டரோட போன் நம்பர் இருந்தா எனக்கு அனுப்பி வைங்க. ஓ ஷூர், நான் இப்பவே தர்றேனே. சிஸ்டம்ல பேர் முகவதி ரெண்டையும் இப்பதான் நான் ஏத்துனேன். சொன்னவள் நம்பரை கொடுத்தாள். இப்ப நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், அடுத்த மண்டே தான் கதை வருது. கதை வந்த அப்புறம் பேசுங்க என்றாள் அந்த சங்கீதா. நிச்சயமா, தேங்க்யூ சங்கீதா என்று ரிசீவரை வைத்தாள் சாரு. ரிசீவரை வைத்ததும் அவளுக்கு லேசாய் படபடப்பாய் இருந்தது. நிச்சயம் அந்த அனுபவம் நேரடியாக இல்லாமல் இந்த கதையை எழுதியிருக்கவே முடியாது. யாரோ சொன்ன நிகழ்ச்சியை மனதில் வைத்து எல்லாம் இது மாதிரி எழுத முடியாது. அது சாத்தியம் மிக குறைவு. அன்று நடந்தது இன்னமும் மறக்க முடியாமல் நினைவு சிறையில் அன்று முழுவதும் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தாலும் அந்த நினைவே மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. எதையும் மறக்கவில்லை. மறக்கக்கூடிய விஷயமா அது? அவளுடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட நிகழ்வு கும்பகோணத்தில் தான் நிகழ்ந்தது. அதை நினைக்கும் போதே அவளுக்கு படபடப்பு ஏற்பட்டது. தலைவலி அதிகம் எடுத்ததால் கையில் கொண்டு வந்திருந்த தலைவலி மாத்திரையையும் கூடவே ஒரு தூக்க மாத்திரையையும் எடுத்துக்கொண்டாள். தூக்கம் மெல்ல அவளை அணைத்தது. அறையில் இருந்த ஏசி வேறு மிக இதமாய் இருந்தது. நன்றாக உறங்கிவிட்டாள் சாரு. திடீரென்று அவளுக்கு விழிப்பு வந்தது. கட்டிலில் அவளுக்கு பக்கத்தில் படுத்திருந்த சந்தியாவின் மேல் படர்ந்திருந்தான் அவன். சப்த நாடியும் ஒடுங்கி போனது அவளுக்கு. பொறுக்களித்து படுத்திருந்தவள் கண்களை லேசாக திறந்து பார்த்தாள். சந்தியா எப்போது வந்து படுத்தாள் என்பது அவளுக்கு தெரியாது. அவன் யார் என்று இருட்டில் நன்றாக தெரியவில்லை. கொஞ்சம் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு எழுந்து உட்கார்ந்தாள். பக்கத்தில் மது வாடையுடன் இருந்தவன் விருட்டென்று எழுந்தான். அவசரம் அவசரமாக உடைகளை கொத்தாக அள்ளிக்கொண்டு வெளியில் ஓடினான். சாருமதி எழுந்து விளக்கை போட்டாள். படுக்கையில் அலங்கோலமாக கிடந்தது சந்தியா இல்லை. காபி சாப்பிடுறியா? அம்மாவின் குரல் கேட்டதும் நிமிர்ந்து பார்த்தாள் சாரு. என்னம்மா, காபி சாப்பிடுறியான்னு கேட்டேன். என்ன பலமா யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணுமில்லம்மா, எனக்கு அப்பா ஞாபகம் வந்துச்சு அதான் என்று பொய் சொன்னாள் சாரு. காஃபி வேணுமா வேண்டாமா? கொஞ்சம் குடுமா, அரை டம்ளர் போதும். அம்மா உள்ளே போனாள். அவளை திரும்பி பார்த்து கொண்டாள். அப்பா ஞாபகம் வந்தது என்று அவள் பொய் சொன்னாள் என்பது அவளுக்கும் புரிந்தது. காஃபியை அரை டம்ளரில் ஊற்றி எடுத்துக்கொண்டு தனக்கும் எடுத்துக்கொண்டு பக்கத்தில் நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு உட்கார்ந்தாள் அம்மா. சாரு, இங்க பாரு, என்னாச்சு உனக்கு? என்ன யோசனை? உனக்கு பிடிச்ச வேலையை பண்ணிக்கிட்டு இருக்க, திடீர்னு ஏதோ பழைய ஞாபகத்துக்கு போயிட்ட போல இருக்கு. அம்மாவை திரும்பி பார்த்தாள். ஆமாமா, எல்லாத்தையும் அசைப்படுறதுதானே வாழ்க்கை. பழசு எதையும் நினைக்காம இருக்க முடியுமா?
டீச்சரா 7 வருஷம். அது அப்படியே டேர்ன் அடிச்ச ஓவியரா மாறியாச்சு. அந்த பையன் என் மேல வண்டிய மோதலைன்னா இந்த மாற்றம் வந்திருக்காது. எல்லாமே நல்லதுக்குன்னு எடுத்துக்கிட்டா வாழ்க்கை இனிமையா இருக்கும் இல்ல? ஆமா சாரு, அது என்னவோ உண்மைதான். அம்மா பேச்சுக்கு சொன்னாலும் அவள் வேறு எதையோ நினைத்துக் கொண்டிருப்பது அவளுக்கு புரியாமல் இல்லை. அவளே சொல்லுவாள் என்று எழுந்தாள். அவள் எழுந்து கிச்சனுக்கு போகும்போது போன் அடித்தது. சாருமதி அந்த போனை எடுத்தாள். பகுதி 2, அத்தியாயம் 4. சாருமதி ரிசீவரை எடுத்தாள். மறுபக்கத்தில் சாருமதி ஓவியர் இருக்காங்களா? எஸ், ஸ்பீக்கிங். சொல்லுங்க. மேடம் வணக்கம். ஓவியர்கள் சந்திப்புன்னு ஒரு புது ஃபியூச்சர் உங்களை வாசகர்கள் சந்திச்சு பேசுற மாதிரி ஏற்பாடு பண்றோம். வர புதன்கிழமை 11 மணிக்கு வச்சுக்கலாம். நீங்க இங்க அலுவலகத்துக்கு வர முடியுமா? இல்ல உங்க வீட்லயே வச்சுக்கலாமா? எங்க நம்பர் 1 பெண்கள் மாத இதழ் ஆபீஸ் தானே? ஆமா மேடம். அப்ப அங்கேயே வச்சுக்கலாம். அப்புறம் மதிய லஞ்சுக்கு அரேஞ்ச் பண்ணிடுறோம் என்றாள் மறுமுனையில் அந்த பெண். ரொம்ப நன்றிங்க என்று சாருமதி கூறினாள். நீங்க வேற, நாங்க தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். செவ்வாய்க்கிழமை ரிமைண்ட் பண்ணணுமா? இல்ல இல்ல வேண்டாம், நான் படம் வரைகிற அட்டையிலேயே நோட் பண்ணி வச்சுட்டேன், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. அவள் போனை வைத்ததும் மறுபடியும் அந்த போன் அடித்தது. உடனே சாருமதி எடுத்தாள். வசந்தம் பத்திரிகையிலிருந்து சங்கீதா பேசுறேன். சொல்லுங்க சங்கீதா. ஒரு புதிய தொடர் ஆரம்பிக்க போறோம். முதல் 10 சாப்டர்ஸ் ஈவினிங் அனுப்புறேன். முதல்ல போட்டு அனுப்பிடுங்க, ஒன்னே ஒண்ணு மட்டும். அப்புறம் 2 அத்தியாயமா கொடுங்க போதும் என்றாள். நல்லது சங்கீதா. கலர் படம் தானே? ஆமா மேடம், கலர் தான். எடிட்டோரியல் மீட்டிங்ல நீங்க தான் படம் போடணும்னு எல்லோருமே சொல்லிட்டாங்க. அப்ப இந்த வருஷம் உங்களுக்கு மிகவும் சிறப்பா இருக்கும் மேடம். ஓ, ரொம்ப தேங்க்ஸ் சங்கீதா. உங்கள மாதிரி அன்பு உள்ளங்கள் இருக்கிற போது எனக்கு என்ன கவலை. உங்களோட உயிரோட்டுள்ள படங்களுக்கு நாங்க அடிமை என்றாள் சங்கீதா. அட, என் மேல அன்பு வைங்க, அடிமை ஆகாதீங்க என்று சாருமதி ரிசீவரை வைத்துவிட்டு படம் வரையும் மேஜைக்கு திரும்பினாள். வசந்தம் பத்திரிகையின் இன்னொரு கதைக்கு படம் போட ஆரம்பித்தாள். வாசலில் காலிங் பெல் அடித்தது. அம்மா, யாருன்னு பாரு என்றாள். அம்மா கதவினை திறப்பது உட்கார்ந்த இடத்திலிருந்து தெரிந்தது. உள்ளே நுழைந்து கொண்டிருந்தது சந்தியா. சாருமதிக்கு பயங்கர ஆச்சரியம். ஹாய் சந்தியா, எப்படி இருக்க? எப்ப ஊட்டியிலிருந்து வந்த என்று கேட்டாள் சாருமதி. சந்தியா உள்ளே நுழைந்தவாறே, இன்னைக்கு காலையில தான் வந்தேன். அப்புறம் உன்னோட படங்கள் எல்லாத்தையும் ரெகுலரா பத்திரிகைகள்ல பாக்குறேன். செம ஹாப்பினா. உன்னுடைய ரொம்ப நாள் திறமைகள் இப்பதான் வெளிப்பட ஆரம்பிச்சிருக்குல்ல என்றாள். எல்லாமே திடீர்னு ஏற்பட்ட திருப்பம்தான் என்று விபத்து பற்றியும் அதன் பின் நடந்தவற்றையும் சொன்னாள் சாருமதி. பக்கவாட்டில் இருந்த சோஃபாவில் உட்கார்ந்திருந்த சந்தியா, ஆமா நீ எப்பதான் கல்யாணம் பண்ண போற என்று கேட்டான். சரிதாமா, நான் அடிக்கடி கேட்டு அவகிட்ட வாங்கி கட்டிக்கிறது போதாதா என்று சமையல் அறையில் இருந்து குரல் கொடுத்தால் சாருமதியின் அம்மா. அம்மாவே தொடர்ந்து, சந்தியா 2 பேருக்கும் லெமன் ஜூஸ் கொடுக்கட்டுமா என்று கேட்டாள். கொடுங்க மாமி, லெமன் ஜூஸ்ல சர்க்கரையும் கொஞ்சம் உப்பும் கலந்து செம டேஸ்டா உங்களாலதான் ஒரு ஜூஸ் கொடுக்க முடியும் என்று பாராட்டினாள் சந்தியா. சொன்னவள் சாருமதியின் பக்கம் திரும்பினாள். நீ இன்னும் பதிலே சொல்லல எனக்கு, என்னோட கேள்விக்கு என்றாள். என்ன பதில் சொல்லணும்? இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், எது நடக்கணுமோ அது அப்பதான் நடக்கும் என்றாள். உனக்கு பரவாயில்ல, என்ன எடுத்துக்கோ. டிகிரி முடிச்ச கையோட என்ன கல்யாணம் பண்ணி துரத்திட்டாங்க வீட்டுல இருந்து. ஆட, ரொம்ப சந்தோஷமா தான் கழுத்தை நீட்டன. என்னமோ வேண்டாம் வேண்டாம்னு சொன்னவளை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி துரத்தன மாதிரி சொல்ற. பண்ணன அப்புறம் தானே தெரியுது திருமண வாழ்க்கை எவ்வளவு பெரிய அவஸ்தைன்னு. ஆட, அப்ப அந்த அவஸ்தைய நானும் படணும்னு தான் எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கேக்குறியா? எப்பா, உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா சாரு? அம்மா 2 கிளாஸில் லெமன் ஜூஸ் எடுத்து வந்தாள். இருவரிடமும் கொடுத்தாள். உறிஞ்சி குடித்த சந்தியா, உங்க மிக்சிங்க அடிச்சுக்க முடியாது மாமி என்றாள். எதுவும் விசேஷம் இல்லையா என்று அம்மா கேட்க, இல்லம்மா, விளையாட்டு மாதிரி கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சு. 2 பேருமே டாக்டர் கிட்ட செக் பண்ணிட்டோம். 2 பேருக்கிட்டையும் எந்தவித ப்ராப்ளமும் இல்ல. அவங்க பரம்பரையில எல்லாருக்குமே கொஞ்சம் தாமதமா தான் குழந்தைங்க பிறக்குமா. சரிதான், அப்ப மாமியார் சண்டை போற வழியே இல்ல. சந்தியா சிரித்தாள்.
ஆமா, செல்போன் வாங்கிட்டியா இல்லையா? எதுக்குப்பா? எனக்கு எந்த அவசியம் இல்ல அதுக்கு. வீட்டுல போன் இருக்கு. நான் அதிகம் வெளியே போறதும் இல்ல. அப்ப தேவையே இல்ல செல்போன்லாம். அம்மா கிச்சனில் இருந்து, சந்தியா உனக்கு சேர்த்து சாதம் வைக்கிறேன், நீ சாப்பிட்டுட்டு போலாம் என்ன என்றாள். நீங்க சொல்லவே வேண்டாம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் மாமி? நீ வருவேன்னு தெரியாமலே இன்னைக்கு உசிலிக்கு ஊற வச்சிருக்கேன். கொத்தவரங்காய் பருப்பு சிலி, கார குழம்பு, மைசூர் ரசம், அப்பளம் பொரிக்க போறேன். அப்புறம் இருக்கவே இருக்கு கட்டி தயிர் என்றாள் அம்மா. ஆஹா, கேட்கவே நாக்கு ஊறுதே மாமி. என்ன திடீர்னு சென்னை விஜயம் என்று சாரு கேட்டாள். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஊட்டிக்கு வான்னு நான் கூப்பிட்டேன். எனக்கு குளிர் ஒத்துக்காது, நீ இங்க வான்னு சொல்லிட்டா. கிளம்பி வந்துட்டேன். 10 நாள் கழிச்சுதான் வருவேன்னு சொல்லிட்டேன் எங்க வீட்டுக்காரர்கிட்ட என்றாள். சாருமதி மெல்லிய குரலில், சந்தியா உனக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் இருக்கு என்றாள். என்ன சாரு? கதையின் நகலை தேடினால் இருந்தது. இத படிச்சு பாரு என்று கதையினை அவளிடம் கொடுத்தாள். கதையை படிக்க ஆரம்பித்த உடனேயே சாருமதியை அதிர்ந்து போய் பார்த்தாள் சந்தியா. என்ன சாரு இது? முதல்ல முழுசா படி. சந்தியா கதையை படித்து முடித்து அவளிடம் கொடுத்து விட்டு கேட்டாள். யார் இது? அப்படியே நடந்தத பக்கத்திலிருந்து பார்த்த மாதிரி எழுதியிருக்காங்க என்றாள் திகைலோடு. தெரியலப்பா, எழுதுனாளோட செல் நம்பரை வாங்கி வச்சிருக்கேன். பத்திரிக்கை வெளியானதும் பேச சொல்லிட்டாங்க. கதையை நிறுத்த முடியாதா? அதெல்லாம் முடியாது. ரெண்டாவது, இது எனக்கும் உனக்கும் அந்த முகம் தெரியாத அயோக்கியனுக்கும் மட்டும் தெரிஞ்ச விஷயம். அப்புறம் அந்த பொண்ணு மோசமான இரவு நமக்கு. சம்பவம் நடந்த இடத்த மாத்தி எழுதியிருக்காங்க. அதனால நடந்தது வெளியில வர வாய்ப்பு இல்ல. நாம பயப்பட ஒண்ணும் வேண்டியதில்ல. ஆனாலும் படிக்கிறவங்க இப்படி கற்பனையில தத்ரூபமா எழுத முடியுமான்னு யோசிப்பாங்கல்ல என்றாள். சந்தியாவும் யோசிக்க ஆரம்பித்தாள். படம் போட்டபடியே அவளுடன் பேசிக் கொண்டிருந்தாள் சாருமதி. சந்தியா திரும்ப திரும்ப அவளை கேட்டாள். யாரா இருக்கும்? இந்த வாரம் பேசிடுவேன். முதல்ல எழுதுனது யாருன்னு தெரிஞ்சுப்போம். அப்புறம் அடுத்த வேலையை பார்ப்போம். சந்தியா கொஞ்சம் கலக்கத்துடன் அவளை பார்த்தாள். சாரு, எனக்கு எந்த ப்ராப்ளமும் வராதில்ல. இது மாதிரி ஏதோ ஒரு சம்பவத்துல எனக்கு தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சா என்னோட வீட்டுக்காரர் என்ன கொன்னே போட்டுருவார். நான் இருக்கேன் இல்ல. முதல்ல யாருன்னு நாம தெரிஞ்சுப்போம். அப்புறம்தான் அடுத்து என்ன நடந்ததுங்கிறத முழு விவரம் நமக்கு தானே தெரிய வரும் என்றாள் சாரு. இருந்தாலும் அப்போது அம்மா உள்ளே வந்தாள். என்ன திடீர்னு 2 பேரும் ரொம்ப ரகசியமா பேசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணுமில்ல என்று 2 பேரும் ஒரே நேரத்தில் சொன்னார்கள். மாலை வரை வீட்டில் இருந்தாள் சந்தியா. கிளம்பும் போது அவளிடம் தனியாக சொல்லிவிட்டு போனாள். என்னவா இருந்தாலும் எனக்கு உடனே போன் பண்ணுப்பா. நான் திரும்ப நெக்ஸ்ட் தேர்ஸ்டே வரேன். நிச்சயமா என்றாள் சாருமதி. புதன்கிழமை அந்த பத்திரிகை அலுவலகத்தில் இருந்து கார் அனுப்பியிருந்தார்கள். அம்மாவையும் அழைத்து பார்த்தாள் சாரு. இல்லம்மா, நீ போயிட்டு வா என்று சொல்லிவிட்டாள் அம்மா. அலுவலகத்தினை அவள் அடைந்த போது வாசகர்கள் பலர் காத்திருந்தனர். பத்திரிகை அலுவலகத்தில் இருந்த கான்பரன்ஸ் ரூமில் எல்லோரும் அமர்ந்து உரையாடுவது போல ஏற்பாடு செய்திருந்தார்கள். வந்ததில் 4 கல்லூரி பெண்கள், 2 பேர் ஓவிய கல்லூரி மாணவிகள், 2 விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ், 4 ஆண்கள், ஒரு தம்பதி என குரூப் களை கட்டியது. மிகவும் சுவாரஸ்யமாக அவர்கள் கேள்விகள் கேட்க மிகவும் யதார்த்தமாய் பதில் சொன்னாள் சாருமதி. போட்டோகிராஃபர் வளைத்து வளைத்து போட்டோ எடுத்தார். பிரபல ஓட்டல் ஒன்றில் இருந்து மதிய உணவு வரவழைத்திருந்தார்கள். எல்லாம் முடித்து வீடு திரும்பும் போது மாலை மணி 4 ஆகிவிட்டது. பத்திரிகை அலுவலகத்திற்கு வந்திருந்த வாசகர்கள் ஒரு கிஃப்ட் பார்சலை தந்திருந்தார்கள். வீட்டுக்கு சென்றவுடன் தான் பிரித்து பார்க்க வேண்டும் என்கிற வற்புறுத்தலோடு அம்மாவிடம் கொடுத்தாள். என்னப்பா இது என்று அம்மா கேட்க, என்னை பார்க்க வந்த வாசகர்கள் இந்த சந்திப்பை ஒட்டி எனக்கு கொடுத்த நினைவு பரிசு என்றாள் சாரு. அம்மா அதை பிரித்தாள். பிரித்தவள் வாவ் என்றாள். அற்புதமா இருக்கு என்றபடியே அதை சாருமதியிடம் நீட்டினாள். சாருமதியும் அதை பார்த்ததும் அப்படியே அசந்து போனாள். அவள் முதலில் வரைந்த படத்தை அவள் வரைவது போல் ஒரு பிரபல ஓவியரிடம் வரைந்து வாங்கி பிரேம் செய்து கொடுத்திருந்தார்கள். அவளுக்கு பயங்கர சந்தோஷம் ஏற்பட்டது. வரைந்திருந்த ஓவியரும் மிக பிரபலமான ஓவியர். முதலில் பத்திரிகை அலுவலகத்துக்கு போன் செய்து நன்றி சொன்னாள். ரொம்ப அற்புதமான கிஃப்ட், என்னுடைய வாழ்நாள்ல மறக்க முடியாத தருணம். நான் அந்த பத்திரிகைக்கு முதல்ல வரைஞ்ச படமும்
இப்ப நான் சந்திச்ச வாசகர்கள் தருணமும் அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படமும் சந்திப்பும் ஆர்டிக்கல்ல வருது என்றால் மறுமுனையில் உதவி ஆசிரியர். மகிழ்ச்சி என்று கூறிவிட்டு ரிசீவரை வைத்துவிட்டு சோஃபாவில் அமர்ந்தாள் சாருமதி. நீ என்னம்மா சாப்பிட்ட என்று அம்மாவை கேட்டாள். ரசம், அப்பளம், தயிர் சாதம். அப்படியா? அங்க ரொம்ப ஹெவி சாப்பாடுமா. சரி, நீ தூங்குறியா? இல்லம்மா, எனக்கு என்னைக்கு மத்தியானத்துல தூக்கம் வந்திருக்கு, வேலை இருக்கு, கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரைய உட்கார வேண்டியதுதான் என்றாள். டீ போடவா? கொஞ்ச நேரம் ஆகட்டுமா. அம்மா பேசிவிட்டு சமையல் அறைக்கு போய்விட்டாள். சோஃபாவில் உட்கார்ந்திருந்த சாருமதி யோசித்தபடியே அவளையும் அறியாமல் அப்படியே படுத்து விட்டாள். மீண்டும் கண் விழித்து பார்த்தாள். மணி 6 ஆகிவிட்டது. அம்மா என்று கூப்பிட்டாள். என்னம்மா, என்னை எழுப்பக்கூடாதாமா? தூங்க விட்டுட்டியே. நான் வந்து பார்த்தேம்மா, நீ அசந்து தூங்கிட்டு இருந்த. எழுப்ப விருப்பம் இல்லை எனக்கு. சரி, முகத்தை அலம்பிட்டு வா, இஞ்சி டீ தரேன் என்றாள் அம்மா. சாருமதி எழுந்து முகத்தை அலம்பி துண்டால் துடைத்துக் கொண்டு தலைமுடியை சரி செய்து கொண்டாள். சாமி படத்தருகே போய் விளக்கை ஏற்றினாள். பின் அங்கிருந்த குங்குமத்தை எடுத்து நெற்றி பொட்டில் இட்டுக்கொண்டு அறைக்கு திரும்பினாள். அம்மா ஆவி பறக்க இஞ்சி மனம் மணக்க டீ கொண்டு வந்தாள். அம்மா, 2 பிஸ்கட்டும் ஒரு டம்ளர்ல தண்ணியும் கொண்டு வாயேன் என்றாள் சாரு. டீயை வாங்கி பத்திரமான இடத்தில் வைத்தவாறு அம்மா பிஸ்கட் டப்பாவையும் தண்ணீர் டம்ளரையும் எடுத்து வந்தாள். டப்பாவை என்கிட்ட தராதேம்மா, கணக்கே தெரியாம தின்னுட்டே இருப்பேன். 2 எடுத்துத்தா என்றாள் சாரு. அம்மா சரியா 2 பிஸ்கட்டுகளை மட்டும் எடுத்து தர வாங்கி கொண்டாள். அதை பிஸ்கட்டை தின்று தண்ணீர் குடித்துவிட்டு டீயை உறிஞ்சி குடித்துக் கொண்டிருக்கும் போது டெலிபோன் ஒலித்தது. அம்மா தான் எடுத்தாள். ஆமா, எஸ், ஓவியர் சாருமதிதான் என்றவள் அவள் பக்கம் திரும்பினாள். சாரு, பெங்களூர்ல இருந்து பேசுறாங்க, உங்ககிட்ட பேசணுமா என்றாள் அம்மா. 10 நிமிஷம் கழிச்சு திரும்ப பேச சொல்லுமா என்றாள் சாரு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பண்ணுங்க அம்மா சொல்லிவிட்டு ரிசீவரை வைப்பதை பார்த்தாள். பேர் கேட்டியாமா? இல்ல சாரு, எப்படியும் திரும்ப கூப்பிடுறேன்னு சொன்னாரு என்றாள். அம்மா, நான் பக்கத்துல மளிகை கடை வரைக்கும் போயிட்டு வரேன், முக்கியமான பொருட்கள் வாங்கணும் என்று கூறிவிட்டு கிளம்பினாள். சரிமா, வாசல் கதவை வெளியே பூட்டிட்டு போ என்றாள் சாரு. அம்மா போனதும் தொடர்கதைக்கான அத்தியாயங்களை படிக்க எடுத்தாள். அப்போது சொல்லி வைத்தாற் போல டெலிபோன் ஒலித்தது. எழுந்து போய் எடுத்தாள். மிஸ் சாருமதி? எஸ், சாருமதி தான் பேசுறேன். வணக்கம், நான் பிரசாத். என்னோட கதைக்கு தான் நீங்க படம் போட்டீங்க. என்கிட்ட பேசணும்னு நம்பர் வாங்கினீங்களாம். உங்க நம்பரை எடிட்டோரியல்ல கேட்டு வாங்கினேன் என்றான் அவன். சாருமதிக்கு பகீர் என்றது. ஆனால் அதை வெளியே காண்பித்துக் கொள்ளாமல், உங்க கதையை படிச்சதும் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. அப்படியே ஒரு உண்மை நிகழ்ச்சிய பக்கத்துல உட்கார்ந்து பார்த்தது மாதிரி எழுதியிருந்தீங்க. அதனாலதான் உங்க நம்பரை நான் வாங்கினேன். இஷ்யூ வந்ததும் பேசலாம்னு இருந்தேன் என்றாள் சாருமதி. இஷ்யூ வந்துடுச்சு, நீங்க இன்னும் பாக்கலையா? இல்ல, எனக்கு கடைக்கு வந்த மறுநாள் தான் வரும். சொல்லுங்க, நீங்க யாரு? உங்க கேள்வி எனக்கு புரியல. அந்த சம்பவம் நடந்தது எங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க ஊர் பேரை மட்டும் மாத்தி இருக்கீங்க, மத்தபடி அப்படியே இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா அந்த நிகழ்ச்சி என்னையும் சேர்த்து 3 பொண்ணுங்களை பாதிச்சிருக்கு. நாங்க மறைக்க நினைச்ச அந்த விஷயத்த அப்படி எழுதியிருக்கீங்க. நீங்க யாரு? நீங்க தானே அது? அவள் பொட்டென கேட்டதும் எதிர்முனையில் சப்தமே இல்லை. அவள் நிச்சயம் அதிர்ச்சி அடைந்திருப்பான். ஹலோ என்றாள் அவள். சொல்லுங்க, அன்னைக்கு எல்லாத்தையும் முடிச்சிட்டு போல மாதிரி ஓடி போனது நீங்க தானா? சாருமதி கொஞ்சம் கடுமையாகவே கேட்டாள். பல நாள் தேக்கி வைத்திருந்த கோபம் சட்டென்று வெளிப்பட்டு விட்டது. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. நான் ஒரு மனோதத்துவ நிபுணர். என்கிட்ட வந்த கிளையண்ட் சொன்ன விஷயம் அது. எங்களோட எத்திக்ஸ் படி நான் அதை வெளியே சொல்லவோ எழுதவோ கூடாதுதான். ஆனாலும் அதுல பாதிக்கப்பட்டவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தோணல. அதனாலதான் அத சிறுகதையா எழுதுன. அப்ப அந்த அயோக்கியன் உங்க ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்கானா? அவனோட பார்வையிலையும் as a டாக்டர், என்னோட பார்வையிலையும் அவன் யோகிய. உங்க பார்வையில அவன் அயோக்கிய. மனுஷங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தானே நடந்துப்பாங்க. நான் அவனை பார்க்கணும் என்றால் சட்டென்று சாருமதி. எனிவே, யூ ஆர் வெல்கம். நான் ஒரு நனோதத்துவ ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கேன், பெங்களூர் சஞ்சய் நகர்ல.
நீங்க வந்தா பார்க்கலாம் அந்த பேஷண்ட என்றான் அவன். பேஷண்டா என்று அதிர்ந்தாள் சாருமதி. எஸ், பேஷண்ட் தான். ஒரு 90% அவன் கியூர் ஆயிட்டான் இப்போ. சாருமதிக்கு என்ன பேசுவது என்று தெரியவில்லை. ஒரு முறை சந்தியாவிடம் பேசிவிட்டு முடிவு எடுக்கலாமா யோசித்தாள். ஓகே, உங்க கிளினிக் முகவரியை சொல்லுங்க. எழுதிக்கோங்க. சொல்லுங்க சொன்னான். சாருமதி டைரியில் அதை எழுதி கொண்டாள். அவன் லைனை துண்டித்தும் வெகுநேரம் அவள் பிரமை பிடித்தவள் போல் சோஃபாவில் உட்கார்ந்திருந்தாள். அவள் கண்களையே அவளால் நம்ப முடியவில்லை. நெடுநாள் மனதின் மூளையில் உட்கார்ந்து மன சஞ்சலத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்த சம்பவம் பற்றிய தெளிவு வரப்போகிறது. சந்தியாவிடம் இதை பற்றி பேச வேண்டும். இந்த கதையை அவள் வீட்டிலோ இல்லை அந்த பெண் வீட்டிலோ படித்துவிடக் கூடாது என்கிற பயம் சாருமதிக்கு தோன்றியது. பக்கத்தில் மளிகை கடைக்கு போயிருக்கும் அம்மா அவளிடம் எந்த மாற்றத்தையும் கண்டுவிடக் கூடாது என்று யோசித்தவளாய் எழுந்து முகத்தை சோப்பு போட்டு கழுவினாள். ஃப்ரெஷ்ஷாக டேபிளில் உட்கார்ந்தாள். தொடர்கதை அத்தியாயங்களுக்கு படம் வரைய ஆரம்பித்தாள். என்னதான் முகத்தை அலம்பிக்கொண்டு ஃப்ரெஷ்ஷாய் அமர்ந்தாலும் மனதில் இருந்து வந்த சம்பவத்தினை மொத்தமாக துடைத்து வெளியில் எறிய முடியவில்லை. அத்தியாயம் 5. யோசனைகளை கொஞ்சம் புறந்தள்ளி வைத்துவிட்டு வேலையில் கவனம் செலுத்தினாள் சாருமதி. புதியதாக வந்த தொடர்கதை மிகவும் சிறப்பாக இருந்தது. பிரபல பெண் ஆசிரியர் ஒருவர் எழுதிய தொடர். பல இடங்களில் மிகவும் யதார்த்தமாக இருந்தது அந்த கதை. எந்த நிகழ்ச்சியை படம் வரைய வேண்டும் என்கிற சுதந்திரத்தை அவளிடமே விட்டிருந்தார்கள். வழக்கமாக சில பத்திரிகைகளில் இந்த இடத்திற்கு படம் வேண்டும் என்று பத்தியில் கட்டம் கட்டி அனுப்புவார்கள். பல பத்திரிகைகளில் சுதந்திரமாக சிந்திக்க விடுவார்கள். நேரமின்மையால் பலர் கதைகளுக்கு சீன் சொல்லி படம் வரைந்து வாங்கும் பத்திரிகைகளும் உண்டு. முடிந்தவரை தவிர்க்க முடியாத காட்சிக்குத்தான் படம் வரைவாள். அதனாலே ஐடியா சொல்லாமல் படத்தையே தர ஆரம்பித்தார்கள். சங்கீதா இன்றுதான் வருவதாக சொல்லியிருந்தாள். அவள் வந்ததும் எப்படியாவது பேசி அவளையும் அழைத்துக் கொண்டு பெங்களூர் சென்று வர வேண்டியதுதான். எதையும் தள்ளி போடக்கூடாது என்கிற எண்ணம் வந்தது. தொடர்கதைக்கான முதல் அத்தியாய படத்திற்கு துல்லியமாக படத்தை வரைந்தாள். பின் அதை கலர் செய்ய ஆரம்பித்தாள். தொடரின் போக்கே ஆஃப் பீட்டில் ஆரம்பித்தது. ஹனிமூன் செல்லும் ஜோடி ஒன்று விமானத்தில் ஏறுவது போல் காட்சியில் ஆரம்பித்தது. ரசித்து படம் போட ஆரம்பித்தாள். 2 அத்தியாயத்திற்கு போட்டு முடித்து விட்டாள் சாருமதி. அப்போது வாசலில் அழைப்பு மணி அழைத்தது. அம்மா, யாருன்னு பாக்குறியா? இதோ பாக்குறேன் சாரு. வாசலில் அம்மா கதவை திறப்பதும் யார் என்று கேட்பதும் தொடரும் அவர்களுடைய பேச்சுகளும் அவளுக்கு கேட்டது. சொல்லுங்க, நான் ஓவியர் சாருமதிய பார்க்கணும். நீங்க எங்கிருந்து வர்றீங்க? நான் பெங்களூர். இன்னைக்கு வந்த பத்திரிக்கை ஒண்ணுல என்னோட கதைக்கு படம் போட்டு இருக்காங்க. பத்திரிக்கை ஆபீஸ்ல நம்பரும் முகவரியும் கொடுத்தாங்க. நான் உள்ள வரலாமா? அவர்கள் பேசிக்கொள்வது அவள் காதில் விழுந்தது. வந்திருப்பது கும்பகோணம் நினைவினை கதையாக எழுதிய பிரசாத். அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது, தேடி வந்திருக்கிறானே என்று. இருந்தாலும் அவளுக்கு கோபம் தலைக்கேறியது. அம்மா, அவர் உள்ள அனுப்பு. அவர் ஒரு கதை எழுதுற மனத்தத்துவ நிபுணர் என்றாள் சாருமதி. அம்மா அனுமதிக்க அவன் உள்ளே வந்தான். அவளை பார்த்ததும் முன் அறிவிப்பில்லாமல் உங்களை பார்க்க வந்ததுக்கு மன்னிக்கணும் என்றான். பக்கவாட்டில் இருந்த சோஃபாவை காட்டி உட்காருங்க என்றாள் சாரு. அவன் அதிலே உட்கார்ந்தான். பக்கவாட்டில் அவனை மின்னல் போல கவனித்தாள். மிக ஸ்மார்ட்டாக இருந்தான் அவன். அம்மா, இந்த அறையோட கதவை கொஞ்சம் மூடுங்க, இவர்கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும் என்றாள் சாரு. அம்மா அதை எதிர்பார்க்கவில்லை போல் இருக்கிறது. அவளை பார்த்து கொண்டே கதவை மூடிக்கொண்டு போனாள். அவனை பார்க்கவே அவளுக்கு பெரிய கடுப்பாய் இருந்தது. தப்பு செய்தவனுக்கு பாதுகாப்பும் சிகிச்சையும் கொடுப்பவன். கோபத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் எம்டி கலர் பேஸ்ட் டியூப் ஒன்றை அவன் மீது எறிந்தாள் சாரு. அவன் ஒன்றும் சலனம் காட்டவில்லை. தன் மீது விழுந்த காலி வண்ண டியூபை சிரித்தபடியே தட்டி விட்டான். மிஸ் சாருமதி, உங்களுடைய கோபம் ஆத்திரம் ரெண்டும் எனக்கு புரியுது. என்ன நடந்ததுன்னு நான் சொன்னா உங்களுக்கு இன்னும் புரியும். உங்க பேஷன், அதாவது அந்த அயோக்கியனை காப்பாத்த ஏதாவது கதை சொல்ல போறீங்களா என்று பட்டென்று கேட்டாள் சாரு. அப்போது வாசலில் மீண்டும் அழைப்பு மணி. அம்மா திறப்பதும் வாய் என்பதும் மெல்லியதாக கேட்டது. அறையின் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தாள் சந்தியா. சோஃபாவில் உட்கார்ந்திருந்தவனை பார்த்ததும் லேசாய் குழம்பினாள் அவள்.
இங்க சேர்ல வந்து உட்கார் சந்தியா. இவர்தான் அந்த அயோக்கியன யோக்கியன்னு மனோரத்துவ ரீதியா காப்பாத்துறவரு என்றாள். சந்தியா அவனை கோபமாக பார்த்தவாறே உட்கார்ந்தாள். கடுப்புடன் அவனை பார்த்து, உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா என்று கேட்டாள் சந்தியா. மனசாட்சி இருக்கிறதாலதான் என்னோட கிளினிக்க இன்னைக்கு கோ டாக்டர்ஸ் கிட்ட விட்டுட்டு நேரா இங்க வந்திருக்கேன் என்றான் சிரித்தபடியே. சாருமதி அதற்கொன்றும் சொல்லவில்லை. பிரசாத்தே ஆரம்பித்தான். நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு கோபம் அடங்காது. ஆனாலும் நான் அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லதான் வந்தேன். என்னோட பேஷண்ட சட்டத்தோட பிடியில இருந்து காப்பாத்தணும்னு எனக்கு எந்தவித எண்ணமும் கிடையாது. உண்மைய நீங்க முதல்ல முழுசா தெரிஞ்சுக்கணும், அப்புறம் முடிவு பண்ணுங்க என்றான். சாருமதியும் சந்தியாவும் மௌனமாய் இருந்தார்கள். அவன் ஆரம்பித்தான். என் தம்பியோட ஃப்ரெண்டு தான் அன்னைக்கு கல்யாண மாப்பிள. நாங்க 3 நாள் முன்னாடியே தஞ்சாவூர் வந்துட்டோம். நீங்க எல்லாம் சென்னையில இருந்து வர்ற போது நாங்க ஏற்கனவே அந்த தங்கும் விடுதியில 3வது மாடியில இருந்தோம். எங்க யாருக்கும் குடிக்கிற பழக்கமோ வேறுவித போதை பழக்கமோ கிடையாது. வைதேகிக்கும் மாப்பிள்ளைக்கும் நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் முகநூல் வாட்ஸ்அப்னு தொடர்பு ஏற்பட்டிருந்தது. நாங்க 4 பேர் ஒரே ரூம்ல தங்கி இருந்தோம். கடைசி நேரத்துல நீங்க வந்த அன்னைக்கு காலையில மாப்பிள்ளையோட கொஞ்ச நாள் மும்பைல வேலை செஞ்சவரு கல்யாணத்துக்கு வந்தாரு. அவரு பேரு தீபக். வசதியான வீட்டு பையன், சின்ன பையன்தான், விளையாட்டு பையன். அவனை மாப்பிள்ள வேற இடத்துக்கு போக விடாம எங்க கூடவே தங்க வச்சிட்டாரு. மாலையில கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு திரும்பினோம். அப்பதான் மங்களாம்பிகா ஹோட்டல் உள்ள நாங்க சாப்பிட போற போது நீங்க எல்லாம் வெளியே வந்துட்டு இருந்தீங்க. உங்க ஃப்ரெண்டு சந்தியாவையும் கூட இருந்த பொண்ணையும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. சாப்பிடும் போது கூட உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப ஒரு ஃப்ரெண்டு சொன்னா, நிறைய பொண்ணுங்க இப்படி கல்யாணத்துக்கு வர்றதே ஒரு வித்தியாசமான அனுபவத்தை எதிர்பார்த்துதான்னு சொன்னான். எனக்கு அதுல எந்த உடன்பாடும் இல்ல. அவன் கூட சண்டை போட்டேன். சாப்பிட்டு முடிச்சிட்டு வெளியே வந்த அப்புறம் அந்த பேச்சு அப்புறமும் கண்டினியூ ஆச்சு. அப்பதான் அந்த பேச்சை ஆரம்பிச்சு வச்ச ரமேஷ், நான் ஒரு பந்தயம் கட்டுறேன், ஏதாவது ஒரு பொண்ணை காட்டுங்க, அவ கூட கொஞ்ச நேரம் நான் ஜாலியா இருந்துட்டு வர்றேன்னு சொன்னான். அவன் எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. பயங்கரமா அவங்க எல்லாத்தையும் நான் திட்டுனேன். அன்னைக்கு நான் கொஞ்சம் சீக்கிரமாவே தூங்கிட்டேன். ரமேஷும் தீபக்கும் வெளியே போயிட்டாங்க என்ற போது கதவை அம்மா தட்டினாள். டீ கொண்டு வரட்டுமாமா என்று கேட்டாள். கொண்டு வாமா என்றாள் சாரு. அப்புறம் வசந்தம் பையன் வந்திருந்தான். ஏமா என்கிட்ட சொல்லல அத பத்தி? இல்லம்மா, இங்க ஏதோ முக்கியமா பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. முதல்ல அவனை உள்ள வர சொல்லுமா. அவனுக்கு டீ கொடுத்தியா? கொடுத்தேம்மா. அவனை கூப்பிடு. அந்த பையன் உள்ளே வந்தான். சாரி தம்பி, நீ வந்ததையே அம்மா என்கிட்ட சொல்லவே இல்ல. பரவாயில்ல மேடம், முதல் 5 சாப்டர் படம் நாளைக்கு காலையில வேணும்னு சங்கீதா மேடம் சொல்லிட்டு வர சொன்னாங்க. முதல் 2 படம் முடிச்சிட்டேன். இப்ப வாங்கிட்டு போயிடுங்க. காலையில அடுத்த 3 அத்தியாயத்துக்கு படம் போட்டுறேன். சரிங்க மேடம். படங்களை பத்திரமாக கவரில் போட்டு கொடுத்தாள். அவன் போனதும் சைக்கியாட்ரிஸ்டின் பக்கம் திரும்பினாள். சொல்லுங்க உத்தமரே என்றாள் கிண்டலாக. மேடம், நான் என்னோட பேஷண்ட்டுக்கு உதவி செய்யவும் உங்க குழப்பத்தையும் மன உளைச்சலையும் தீக்க தான் வந்தேன். நீங்க என் மேல இவ்வளவு கோபம் கொள்ள அவசியமே இல்ல. ஐ எம் சாரி. பாதிக்கப்பட்ட பெண்ணோட சேர்ந்து நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கோம். இத்தனை வருஷமா எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற மன உளைச்சல் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இன்னும் சொல்ல போனா திருவள்ளிக்கேணிய எங்க குடும்பம் விட்டு வந்ததுக்கு காரணமே இந்த விஷயம்தான். நாங்க அப்ப எங்க தெருவுல வாங்காத பேச்சு கிடையாது. ஏரியா முழுக்க எங்க பேர் கெட்டு போச்சு. அப்பா சோகத்திலேயே வீட்டை விட்டு வெளியே போகாம படுத்த படுக்கையாகி இறந்தே போயிட்டாரு என்று சொல்லி நிறுத்தினாள் சாருமதி. பகுதி 3, அத்தியாயம் 6. அவன் திரும்பி சந்தியாவை பார்த்தான். சொல்லுங்க என்றாள் கடுப்புடன். தயவு செஞ்சு 2 பேரும் கோபப்படாம நான் சொல்றத கேளுங்க. நான் சாட்சிதான், குற்றவாளி இல்ல. நான் சொல்றத முழுசா கேட்டுட்டு நீங்க எனக்கு என்ன தண்டனை வேணும்னாலும் கொடுங்க என்று சொன்னான். சொல்லுங்க உங்க கதைய என்றால் கொஞ்சம் கடுப்பாக சாருமதி. கதை இல்லைங்க, நிஜம். நானும் ஃப்ரெண்ட்ஸும் ஹோட்டலோட மொட்டை மாடியில கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் அன்னைக்கு. அப்பதான் அந்த பொண்ணு மேல வந்துச்சு. தனியா தான் வந்தாங்க. அதுவா என்கிட்ட ஜோவியில பேச ஆரம்பிச்சது. அதோட பேரு சங்கரின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்க கொஞ்ச நேரம் பாட்டு பாடணும். அந்த பொண்ணும் பாடிச்சு. பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. அதோட நடவடிக்கை எல்லாமே எதையோ தேடுற மாதிரி இருந்துச்சு. சொல்லிவிட்டு நிறுத்தினான் அவன்.
சாருமதி உடனே தேடுற மாதிரினா என்று கேட்டாள். புதிய அனுபவங்கள். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாய் இருந்தாலும் சரி, முன்னே பின்னே அறிமுகம் இல்லாத இடத்துக்கு போகும்போது மனசுல அப்படி தோணும் இல்லையா? அது மாதிரி. நீங்க சொல்றத பார்த்தா சங்கரி மேலதான் அவ்வளவு தப்புன்னு சொல்ல வரீங்க போல. இல்ல இல்ல, அவகிட்ட தீபக் தான் பேசினான். அவங்க தனியா கொஞ்ச தூரம் போய் பேசினப்ப என்ன பேசினாங்கன்னு எங்களுக்கு கேட்கல. கொஞ்ச நேரத்துல அவங்க கீழே போயிட்டு வந்தாங்க. வந்த வேகத்துல அவங்க தீபக்கோட கீழே போயிட்டாங்க. எங்களுக்கு ஷாக். ஒருவேளை வாக்கிங் போயிருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா ஒரு அரை மணி நேரத்துல தீபக் கிழிஞ்ச சட்டையோட உடம்பெல்லாம் ரத்த கீறலோட மேல வந்தான். எங்களுக்கு அதிர்ச்சி. என்ன நடந்தது, எப்படி நடந்ததுன்னே தெரியாது என்று சொல்லிவிட்டு நிறுத்தினான். சந்தியா தொடர்ந்தாள். தீபக் பண்ணியது அயோக்கியத்தனம். என்ன சொல்லி சங்கரி மனச மாத்தினான்னு தெரியாது. சங்கரி என்கிட்ட வந்து என்னோட அறையோட சாவியை கேட்டா. நான் தான் அங்க சாருமதி படுத்திருக்கா, மாத்திரை சாப்பிட்டிருக்கான்னு சொன்னேன். அதுக்கு அவ நான் தூங்க தான் போறேன்னு சொல்லிட்டு போனான். அப்புறம் அந்த அறைக்குள்ள என்ன நடந்ததுன்னு சாருமதிக்கு தான் தெரியும். அப்போது பிரசாத் சாருமதியை பார்த்தான். பின் சாருமதி தொடர்ந்து பேசினாள். எனக்கு ரொம்ப தலைவலியா இருந்தது. தலைவலி மாத்திரையோட ஒரு தூக்க மாத்திரையும் போட்டுக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்துல நான் நல்லா தூங்கிட்டேன். எவ்வளவு நேரம் தூங்கினேன்னு எனக்கே தெரியாது. திடீர்னு முழிப்பு வந்துச்சு. மெல்ல கண்களை திறந்து பார்த்தேன். சங்கரி கூட நுழைஞ்சது 2 பேரு. என்னதான் தைரியம் இருந்தாலும் நடுவுல இன்னொரு எக்ஸ்ட்ரா தூக்க மாத்திரையை போட்டதால என்னால எழுந்திருக்க முடியல. மங்களாவே எல்லாம் தெரிஞ்சது. அவங்க 2 பேரும் கட்டில்ல எனக்கு பக்கத்திலேயே சங்கரிய சரிச்சு நாசம் பண்ணிட்டாங்க. ஒருத்தன் அவ வாய மூடிக்கிட்டான். கத்த விடாம அவளை கபலீகரம் பண்ணதும் என் மேல பாஞ்சாங்க. எனக்கு எங்கிருந்துதான் அப்ப வெறி வந்துச்சோ, பக்கத்துல இருந்த செம்பு பாத்திர சொம்ப எடுத்து அவன் தலையில போட்டுட்டேன். நகத்தால முகமெல்லாம் கீறின. அந்த தைரியம் எனக்கு முன்னாடியே வராததுக்கு நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டேன். அவங்க எழுந்து ஓடிட்டாங்க. நான் ரிசப்ஷனுக்கு ஓடி போனேன். ராத்திரி டியூட்டியில இருந்தவரு ஓடி வந்தாரு. அதுக்குள்ள அவங்க 2 பேரும் தப்பிச்சுட்டாங்க. ஓனரும் வந்துட்டாரு. பேரு கெட்டு போயிடும்னு அவர் ரொம்ப கெஞ்சினாரு. நான் விடல. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஆனா அது ஓனரோட செல்வாக்குல காணாம போயிடுச்சு. இப்ப சொல்லுங்க பிரசாத், அந்த மிருகங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? அவங்க சொன்னதை கேட்டு கதை எழுதுனீங்க பாருங்க. உங்களை என்ன பண்றதுன்னு நீங்களே சொல்லுங்க என்றாள் கோபத்துடன். நடக்க கூடாத ஒண்ணு நடந்து போச்சு. சபாஷ், நடக்க கூடாதது நடக்கல. உங்க ஃப்ரெண்ட்ஸ் நடத்த வேண்டியதை நடத்திட்டு கேவலமான ஒரு செயலை செஞ்சுட்டு போலீஸையும் பலமா கவனிச்சுட்டு ஓடி போயிட்டாங்க என்றாள் சந்திரா ஆத்திரத்துடன். மேடம், உங்க நிலைமையில நான் இருந்தாலும் இப்படிதான் பேசுவேன். நான் இப்ப வந்தது எல்லாத்தையும் சால்வ் பண்ணதான். சாருமதி சிரித்தாள். நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க என்ன கெட்டுப்போன அந்த பொண்ணை திரும்ப புனிதவதை ஆக்கி கன்னியா ஆக்க போறீங்களா? இல்ல, அந்த பொண்ணை கெடுத்தவன் என்னுடைய மருத்துவமனையில சிகிச்சை பெற்று இப்ப சரியாயிட்டான். அவனும் அவன் கூட உங்க ஃப்ரெண்டை கெடுத்தவனும் ஊருக்கு திரும்பின 2வது நாள் தும்கூர் கிட்ட கார்ல போற போது ஆக்சிடென்ட் ஆகி அந்த ஃப்ரெண்டு ஸ்பாட்லயே செத்துட்டான். இவன் பொழைச்சிட்டான். மண்டையில பலமா அடிபட்டு மெமரி லாஸ். பெரிய பணக்கார வீட்டு பையன். நான் அவனுக்கு முழுமையா சிகிச்சை கொடுத்து சரியாயிட்டான் இப்போ. ஆனா எனக்கு தெரிஞ்சு சங்கரிங்கிற பேரை 1,00,000 தடவை மேல சொல்லிட்டான். அவங்க அப்பா அம்மா கிட்ட கூட அவன் பேசல. நான் ரொம்ப வற்புறுத்தி கேட்டதும் என்கிட்ட நடந்த விஷயத்த முழுக்க சொல்லிட்டான். அவன் மனசுல அந்த பொண்ணை திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கு. பெங்களூர்லயே மிகப்பெரிய பணக்கார குடும்பம் அவங்களுது. அவங்க கிட்ட ஜாடமாடியா சொன்னேன். அவங்கதான் அந்த பொண்ணை தேடுற பொறுப்பை என்கிட்ட கொடுத்தாங்க. நான் 3 தடவை கும்பகோணம் கூட போனேன். அப்புறம்தான் எனக்கு அவன் சொன்னதை அப்படியே கதையா எழுதணும்னு தோணிச்சு. எதிர்பாராம நான் அனுப்பின கதை உடனே தேர்வாகி உங்க கையிலேயே படத்துக்கு வந்துருச்சு. நீங்க என்னோட நம்பர் கேட்டு வாங்கியிருக்கீங்கன்னு அந்த பத்திரிகை அலுவலகத்துல சொன்னாங்க. நானும் உங்க நம்பர் வாங்கி உடனே தள்ளி போடாம கிளம்பி வந்துட்டேன் நேர்லயே, நீங்க என்ன தேடி வரத்துக்கு முன்னாடி என்று கூறினான். சாருமதி சந்தியாவை பார்த்தாள். சந்தியா உடனே, உங்களை எந்த அளவுக்கு நம்புறதுன்னு தெரியல. உங்க பேஷண்ட்னு நீங்க சொல்றவர் ஒரு பணக்கார வீட்டு பையன்னு சொல்றீங்க. இருக்கட்டும், என்ன ரெமெடி வச்சிருக்கீங்க? எங்களுக்கு கிடைச்ச அவமானத்தை நாங்க எப்படி சுத்தம் செய்யறது?
அந்த பொண்ணோட அப்பா தற்கொலை பண்ணிக்க கூட முயற்சி பண்ணாரு. அந்த பொண்ணு என்ன நிலைமையில இருக்குன்னு நீங்க வந்து பார்த்தாதான் தெரியும். முழு பழியும் என் மேலையும் இந்த சாருமதி மேலையும் விழுந்துருச்சு. பல வருஷம் வாழ்ந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு இந்த ஏரியாவுக்கு வந்தாங்க. நீங்க எந்தவித கம்யூனிகேஷன் இல்லாம திடீர்னு வந்து நிக்கிறீங்க. சாரி மேடம், என்னுடைய முயற்சியினாலதான் அவன் கிட்ட இருந்து உண்மையை வரவழைச்சு நான் கதை எழுதுனது. சரி, நீங்க கிளம்புங்க. அந்த பொண்ணோட வீட்டுல கேட்டுட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். சாருமதி இப்படி சொன்னதும் அவன் எழுந்தான். சரியாய் அம்மா கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தாள். ஏமா, ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கீங்களே, டீ ஏதாவது போடட்டுமா? இல்லம்மா, அவர் கிளம்பிட்டாரு, இன்னொரு நாள் வருவாரு. நான் இங்க ஃப்ரெண்டு வீட்டுல தான் 3 நாள் தங்கி இருப்பேன். ஏதாவது அர்ஜென்ட்னா நீங்க என்ன கூப்பிடலாம் என்று கூறிவிட்டு அவன் வெளியே போனான். அவன் போனதும் கதவை மூடிவிட்டு வந்த அம்மா, யாருடையது அவ்வளவு நேரம் ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தீங்க என்று கேட்டாள். அதாமா, அந்த சங்கரிய சீரழிச்சவனோட டாக்டர். அம்மா அதிர்ந்து போனாள். என்ன, அவனையா இவ்வளவு நேரம் உட்கார வச்சு பேசிட்டு இருந்தீங்க? இதெல்லாம் நல்லாலடி. இல்லம்மா, இவன் ஜெனியூன் கேஸ். நம்ம சங்கரிக்கு இவனால ஒரு பெரிய வாழ்க்கை கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு என்றாள் சாருமதி. என்னமோமா, சங்கரிக்கு ஏதாவது நல்லது நடந்தா சரி என்று கூறிவிட்டு அம்மா அங்கிருந்து நகர்ந்தாள். அம்மா போனதும் சாருமதி சந்தியாவை பார்த்து, உனக்கு இன்னைக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா என்று கேட்டாள். இல்லப்பா, ஏன் கேக்குற? ஈவினிங் நாம 2 பேரும் சங்கரி வீட்டுக்கு போயிட்டு வருவோம் என்றாள். சந்தியா திடுக்கிடலுடன் அவளை பார்த்தாள். என்ன பேசுற சாருமதி? அவ அண்ணாவும் அப்பாவும் நம்மள முதல்ல வீட்டுக்குள்ள விடுவாங்கன்னு நினைக்கிறியா? வருஷம் நாளாச்சுல்ல, இன்னமும் அதே கோபத்துல இருப்பாங்களா? பொண்ண கரையத்த இப்போ ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்குன்னு நாம விளக்கி கூறுவோம் என்றாள் சாரு. போகலாம், அதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் என்றால் தயங்கியபடியே சந்தியா. அவள் அப்படி சொன்னதும் அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தாள் சாருமதி. என்ன சொல்ல வரே சந்தியா? உன்கிட்ட இவ்வளவு நாளா மறைச்சதுக்கு என்ன மன்னிச்சிரு. அந்த பையனால பாதிக்கப்பட்டது நானும் தான். ஆண்டவன் புண்ணியத்துல எனக்கு எதுவும் கன்சீவ் ஆகல, அப்படியே மறைச்சிட்டேன். எனக்கு உடனே எதிர்பாராம கல்யாணமும் ஆயிடுச்சு. ஒவ்வொரு தடவையும் என் கணவன் என்கிட்ட நெருங்குற போது எனக்கு குற்ற உணர்ச்சி அதிகரிக்குது. உன்கிட்ட முதலையே சொல்லணும்னு தான் நினைச்சேன். சந்தியா அப்படி சொன்னதும் சாருமதியின் முகமே மாறி போனது. என்ன சொல்ற சந்தியா என்று கேட்டு அதிர்ந்தாள். உன்கிட்ட ஒரு பெரிய உண்மையா மறைச்சிட்டேன் என்று ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டாள். சொன்னவள் கொஞ்ச நேரம் மௌனமானாள். தலையை குனிந்திருந்தாள். அவளையும் அறியாமல் கண்களில் நீர் வழிந்தது. ஏய், என்னது என்றபடியே அவள் பக்கத்தில் எழுந்து போனாள் சாருமதி. உட்கார்ந்திருந்த சந்தியாவை அணைத்து கொண்டாள். என்கிட்ட சொல்லுப்பா, எதையுமே மனசுல வச்சுக்காத. எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லு. சந்தியாவின் கண்கள் கலங்கியது. சாருமதி, நீ பார்த்தது அரை மயக்கத்துலதான். அந்த ராஸ்கல் முதல்ல என்ன முழுமையா அனுபவிச்சுட்டு தான் அந்த பொண்ணு கிட்ட போனா. நீ அப்பதான் எழுந்த. எனக்கு அந்த மாதம் மாதாந்திர டியூ நாள். கடவுள் கருணையில அடுத்த நாளே எனக்கு அது வந்துருச்சு. இன்னைக்கு எனக்கு குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்கு மெயின் காரணம் நானேதான். கணவரை பக்கத்துல விடுறதே இல்ல. அவரும் எனக்காக அவங்க அம்மா கிட்ட தனக்கு ஏதோ குறை மாதிரி நாடகம் ஆடுறாரு. சொல்ல போனா எனக்கு முழு சிகிச்சை அந்த டாக்டர் கிட்ட தேவை. எனக்கு அந்த நாய பழி வாங்கணுங்கிற எண்ணமே கிடையாது. சங்கரி வாழ்வு நல்லா இருந்தா போதும் என்றாள் அவள். அவள் சொல்லி நிறுத்த உண்மையிலேயே அதிர்ந்து போனது சாருமதிதான். இத்தனை வருடங்களாக இதை தன்னிடம் மறைத்து வைத்திருந்து இப்பொழுது சொல்கிறாளே என்கிற கோபம்தான் எழுந்தது அவளுக்கு. என்ன சந்தியா, நீயுமா என்ன நம்பல? எவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிருக்க நீ? இல்ல சாரு, எனக்கு மறுநாள் கல்யாணம் தான் மனசுல இருந்தது. நல்ல வேளை எனக்கு பௌதீக ரீதியா எந்த பாதிப்பும் வரல. தெரிஞ்சும் அந்த தப்ப நான் செய்யல. விடு, அடுத்து என்ன செய்யணும்னு பாப்போம். நாம இப்போ சங்கரி வீட்டுக்கு போவோம் என்றாள் சாரு. அம்மா சரியாய் கதவினை திறந்து கொண்டு உள்ளே வந்தாள். அம்மாவுக்கு அரசல் புரசலாக தெரியும், ஆனாலும் அதிகம் தலையிட மாட்டாள். சாருமதி உள்ளே வந்து அம்மாவை பார்த்து, அம்மா, ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, 2 பேருக்கும் நல்ல திக்கா டீ போடு, அண்ணா நகர் வரைக்கும் போயிட்டு வரணும், முக்கியமான வேலை இருக்கு என்றாள். இருவரும் டீ குடித்து விட்டு கிளம்பினார்கள். அவர்கள் கிளம்பும் வேகத்திலும்
அவர்கள் பேசிய பேச்சு சிலவற்றை கேட்ட அம்மா, பார்த்து பேசுமா சாருமதி, தேவையில்லாம வார்த்தைகளை விட்டுடாத என்று கூறினாள். சாருமதி சிரித்தபடியே, இல்லம்மா, நான் ரொம்ப ஜாக்கிரதையா தான் வார்த்தைகளை உபயோகிப்பேன். அந்த பொண்ணு சங்கரிய நானும் சந்தியாவும் தான் அந்த கல்யாணத்துக்கு வற்புறுத்தி கூட்டிட்டு போனோம். அவளுக்கு அப்படி ஒரு கொடுமை நடந்ததுக்கு நாங்களும் ஒரு காரணம். அவளை சரியான இடத்துல கொண்டு சேர்க்க வேண்டிய தார்மீக பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. பாத்துக்கோமா, அன்னைக்கு நீங்க திரும்பி வந்தப்ப அவங்க அப்பா அடிச்ச கூத்தும் நம்ம வீட்டு வாசல வந்து நாராசாரமா கத்துனதும் எனக்கு நினைவுல இருக்கு. அதான் எல்லாம் ஞாபகம் இருக்குமா எனக்கும். அப்பாவுக்கு உடல்நிலையும் மனநிலையும் சரியில்லாம போனது அதனாலதான். நாம எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்ததுக்கு காரணமே அதானே. உனக்கு நான் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை சாருமதி. எதுவா இருந்தாலும் பொறுமையா முடிவெடு. அவங்க கிட்ட ரொம்ப ஆர்கியூ பண்ணாத. சரிமா என்று சொல்லிவிட்டு சந்தியாவுடன் கிளம்பினாள் சாருமதி. அபர்ணா நகர் உள்பகுதியில் இருந்தது அந்த பிளாட். சாருமதியும் சந்தியாவும் முகவரியை உறுதி செய்து கொண்டு அங்கே இறங்கினார்கள். வாசலில் இருந்த வாட்ச்மேன் அவர்களை பார்த்ததும், யாரம்மா பார்க்கணும் என்று கேட்டார். ராமநாதன் சார. அவன் முகம் சற்று மாறியது. மேடம், அவர்கிட்ட வர்றேன்னு சொல்லி இருக்கீங்களா? அவர் யாரையும் சந்திக்கிறது இல்ல. எப்பாவது பாபா கோயிலுக்கு வாடகை கார்ல பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு போவாரு, அவ்வளவுதான். அந்த அம்மாவும் இறந்துட்டாங்க. அவரோட அக்கா தான் கூட இருந்து பாத்துக்கிறாங்க. நாங்க மிக முக்கியமான விஷயமா அவரை பார்க்க வந்தோம். அவரை சந்திச்சா அது அவருக்கும் நல்லது. எதுக்கும் நீங்க கேட்டு பாருங்க. திருவல்லிக்கேணி சாருமதின்னு சொல்லுங்க என்றாள் அவள் மீண்டும். இருங்க, இன்டர்காம்ல கேக்குறேன், வெயிட் பண்ணுங்க. சொன்ன செக்யூரிட்டி சிறிய மர அறைக்குள் போனார். அங்கிருந்து போனில் பேசினார். பின் அவர்கள் பக்கம் திரும்பி, உங்களை போன்ல பேச சொல்றார் என்று கூறினார். சாருமதி உள்ளே சென்று ரிசீவரை வாங்கி பேசினாள். மாமா, நான் சாருமதி பேசுறேன். எந்த சாருமதி? கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு என் பொண்ண கும்பகோணத்துக்கு கூட்டிட்டு போய் சீரழிச்சு கொண்டு வந்து விட்டவதானே? என்னமோ அவ சரியா குணமாகவே இல்ல. வீட்டோட உத்தரத்தை பார்த்த மாதிரியே இருக்கா, தெரியுமா உனக்கு என்று சத்தம் போட்டார். மாமா, என்ன மன்னிச்சிருங்க, எதுவும் திட்டம் போட்டு நடக்கல. ஓ, இதுல திட்டம் வேற போடணுமா? மாமா, தப்பா நினைக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் நரக வேதனையோட தான் நான் தூங்குறேன். இப்ப அவளுக்கு ரெமெடி நேரடியா தேடி வந்திருக்கு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் மேல வரலாமா? கொஞ்ச நேரம் மறுமனையில் மௌனம் நிலவியது. சரி, யாரு வந்திருக்கா உன் கூட என்றார் சற்றே கோபமாக. சாருமதி கொஞ்சமும் தயங்காமல், சந்தியா வந்திருக்கா மாமா என்றாள். சரி, செக்யூரிட்டி கிட்ட பிளாட் நம்பர் கேட்டு வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. செக்யூரிட்டி லிப்ட் வரை வந்து 4வது மாடிங்க. இறங்கின உடனே இடது கை பக்கம் கடைசி பிளாட். 3வது மாடிய லிப்ட் தாண்டற போது ஒரு நாய் பயங்கரமா குலைக்கும், கண்டுக்காம போங்க. அசோசியேஷன்ல அது இங்க வளர்க்க கூடாதுன்னு கேஸ் போட்டிருக்காங்க என்று கூறினான். லிப்டில் அவர்கள் ஏறிக்கொண்டதும் அவள் 4வது தள பட்டனை அழுத்தினாள். லிப்ட் சத்தமே இல்லாமல் மேலே உயர்ந்தது. செக்யூரிட்டி சொன்னது போல 3வது மாடியை கடந்த போது நாய் அலறியது, கொலை நடிகிறார் போல. லிப்ட் 4வது மாடியில் நின்றதும் அவர்கள் வெளியே வந்தார்கள். பிளாட் வாசலில் நின்று கொண்டிருந்தவர் முகத்தில் எந்தவித உணர்ச்சியையும் பார்க்க முடியவில்லை. செருப்பை கழட்ட போன போது அதை தடுத்தார். வேண்டாம், வெளியே போட்டா அசோசியேஷன்ல திட்டுவாங்க, உள்ள வந்து அதை விடுங்க என்று இடத்தை காட்டினார். அத்தியாயம் 7. அவர் காட்டிய இடத்தில் செருப்புகளை கழட்டி விட்டார்கள். வீடே கலேபரமாக இருந்தது. திருவல்லிக்கேணியில் இருந்தபோது அவர் வீட்டுக்கு பலமுறை சென்று இருக்கிறாள் சாரு. இப்பொழுது இப்படி ஒரு பிளாட்டில் அவரை பார்ப்பாள் என்று கொஞ்சமும் நினைக்கவில்லை. அவர் வீட்டில் அன்று இருந்த அதே பழைய சோஃபாவை அங்கங்கே ஒட்டு போட்டு தைத்த நிலையில் பார்த்தாள் சாருமதி. மனம் சங்கடமாக இருந்தது. உட்காருங்க என்றார் ஒற்றை வரியில். அவர்கள் இருவரும் உட்கார்ந்தார்கள். மாமா, முதல்ல உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இப்ப என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க, அதை சொல்லுங்க, விவரமாய் சொன்னாள் சாருமதி. எல்லாமே விதிப்படி நடந்து போச்சு. எது நடக்கணுமோ அது நடந்து போச்சு. இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லு சாருமதி என்றார் அவர். தன் பெயரை உச்சரித்த விதத்தில் இருந்து அவர் தன்னை கொஞ்சம் நெருங்கி பார்க்கிறார் என்று புரிந்தது சாருமதிக்கு. அந்த டாக்டர் இப்ப சென்னையில தான் இருக்கார். ரொம்ப நல்ல கைராசியான டாக்டர். அவர் நிச்சயம் சங்கரிய குணப்படுத்திடுவார். எல்லாத்துக்கும் மேல
அந்த பையனோட பெற்றோர்கள் சங்கரிய தங்களோட பையனுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிறதா முடிவு பண்ணிருக்காங்க. பெங்களூர்ல பெரிய பணக்கார குடும்பம். அவங்க ஒரே பையன். முழிச்சிட்டு இருக்கிற நேரம் எல்லாம் சங்கரி சங்கரின்னு சொல்லிட்டே இருக்கானா என்றாள் சாருமதி. இதெல்லாம் நம்புற மாதிரியாவா இருக்கு என்று திருப்பி கேட்டார் அவர். மாமா, அந்த குடும்பம் ரொம்ப வைதிகமான குடும்பம். கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க. துரதிர்ஷ்டவசமா தப்பு நடந்து போச்சு. அவருக்கு ட்ரீட் பண்ற டாக்டர் இங்கே வந்திருக்கார். அவர்கிட்ட பேசினீங்கன்னா சரியாயிடும். அவரே சங்கரிய பரிபூரணமா குணப்படுத்தி திருமணத்தையும் செஞ்சு வச்சிருவார் என்றால் சாருமதி நிதானமாய். சரி, அப்ப அவரை எப்ப பார்க்கலாம், எங்க பார்க்கலாம்? நீங்க சொன்னீங்கன்னா இப்பவே நான் அவரை வரவழைக்கிறேன் என்றாள் சாருமதி. அவர் கொஞ்ச நேரம் யோசித்தார். பின் சந்தியாவை பார்த்து, பக்கத்து ரூம்ல சங்கரி படுத்திருக்கா, அவளை குளிப்பாட்ட ஒரு லேடி வருவாங்க, ஆனா அவங்க இன்னும் வரல என்றார். சாருமதியும் சந்தியாவும், நாங்களே அவளை குளிப்பாட்டு விடுறோமே. ரொம்ப நல்லதுமா, கப்போர்ட்ல புதிய துணி இருக்கு, அவ தயாரானதும் டாக்டருக்கு போன் பண்ணலாம். ஹீசர் போட்டிருக்கேன், சூடு ரொம்ப இருக்கும், கொஞ்சம் பச்சை தண்ணி கலந்துக்கோங்க என்றார் அவர். சாருமதியும் சந்தியாவும் சங்கரி இருந்த அறைக்குள் நுழைய, அங்கே அலங்கோல உடையில் சிரித்தபடியே இருந்தாள் சங்கரி. அவர்களுக்கு சங்கடமாக போய்விட்டது அவளை பார்த்ததும். பின் அவளை குளிக்க வைத்து தயார் செய்து முன்னறைக்கு அழைத்து வந்தார்கள். சங்கரி வெகுளியாக அப்பாவை பார்த்து, இன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்களாப்பா? எனக்கு தான் ஒருத்தன் புள்ளைய கொடுத்துட்டு போயிட்டானே, அதை கலைக்க சொல்லி என்று சொல்லி சத்தமாக சிரித்தாள். அந்த கணத்தில் அவளின் அப்பாவின் முகத்தில் தெரித்த சோகத்தை பார்த்த சாருமதி அப்படியே நொந்து போனாள். டாக்டருக்கு போன் போட்டாள். விஷயத்தை சொன்னதும், உடனே வர்றேன் என்றான் அவன். சரியாய் அடுத்த 3/4 மணி நேரத்தில் அங்கே வந்து விட்டான். பரஸ்பர அறிமுகத்தை செய்து கொண்டதும் சங்கரியோடு பேச ஆரம்பித்தான் அவன். இங்கிருந்தோ பேச்சை ஆரம்பித்தவனுக்கு பதில் சொல்லாமல் இருந்தவள் திடீரென்று மடை திறந்த வெள்ளம் போல பேச ஆரம்பித்தாள் சங்கரி. திடீரென்று பேசியதை பாதியில் நிறுத்திவிட்டு சாருமதியையும் சந்தியாவையும் காட்டினாள். இவர்கள் நினைத்திருந்தால் என்னை அந்த கயவனிடமிருந்து காப்பாற்றி இருக்கலாம் என்றாள் சங்கரி. உடனே சாருமதி இடைமறித்தாள். மன்னிச்சுக்கோ சங்கரி, நான் தூக்க மாத்திர மயக்கத்துல அப்ப கிடந்தேன். நான் கண்ணு முழிச்சப்போ எல்லாமே கைமீறி போயிடுச்சு. பாப்பாவ அப்பா அழிச்சிட்டார் தெரியுமா என்றாள் சங்கரி. சாருமதி அதிர்ந்து போய் சங்கரியின் அப்பாவை பார்த்தாள். தலையில் அடித்துக் கொண்டார் அவர். அந்த கருமத்தை வேற சுமக்க வச்சு இவளை தலகுனிய வைக்கணுமானுதான் நான் அதை செஞ்சேமா. நிதானமாக கேட்டுக்கொண்டிருந்த பிரசாத், நீங்க எல்லோரும் கொஞ்சம் வெளியே இருங்க, நான் இவங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும் என்று கூறினான். சாருமதி சந்தியாவையும் சங்கரியின் அப்பாவையும் பார்த்தாள். சங்கரியோ தன் அப்பாவை பார்த்தாள். அவர் எழுந்தார். சந்தியாவும் சாருமதியும் எழுந்து வெளியில் சென்றார்கள். பிரசாத் கதவை வெறுமனே மூடி வைத்து அவளிடம் பேச ஆரம்பித்தான். என்னம்மா டான்ஸ் பண்ணுவா தெரியுமா என்னுடைய பொண்ணு, கம்மநாட்டி நாசம் பண்ணிட்டானே என்று அவளின் தந்தை வெளியில் சொல்லிக் கொண்டிருப்பது பிரசாந்தின் காதுக்கு கேட்டது. நீயும் ஆம்பளை தானே என்று பொசுக்கென கேட்டால் சங்கரி அவனை பார்த்து. பிரசாத் ஒன்றும் சொல்லவில்லை. மீண்டும் கேட்டால் சங்கரி. நான் டாக்டர் என்று சொன்னான் பிரசாத். ஆம்பளை தானே, ஆம்பளைங்க எல்லாருமே இதுக்காக அலையறவனா தானேடா இருக்கீங்க என்று தன் ஆடைகள் கிழித்து கொண்டு வெறி பிடித்தவள் போல கத்தினார். சார் என்று சங்கரியின் அப்பாவை கூப்பிட்டான் அவன். அவர்கள் மூவரும் உள்ளே வந்தார்கள். சார், நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க, நீங்க கொஞ்சம் லேட் பண்ணிட்டீங்க. என்னோட பெங்களூர் கிளினிக்ல நீங்க சேர்த்தா 6 மாசத்துல குணப்படுத்திடுவேன் சார் என்று அவன் சொன்னான். அதுக்கெல்லாம் யாருகிட்டப்பா காசு இருக்கு? பால்கனியில இருந்து இவளோட சேர்ந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்க வேண்டியதான் என்றார் அலுப்புடன். சார், தயவு செஞ்சு நான் சொல்றத நிதானமா கேளுங்க. பையன் வீட்டுல சகல சிகிச்சைக்கும் பணம் கட்ட தயாரா இருக்காங்க. நான் எந்தவித கட்டணமும் இல்லாம இவளை நான் குணப்படுத்துறேன். கவுன்சிலிங், குறைவான மருந்து எல்லாம் ஈஸியா குணப்படுத்திடும் அவளை. நீங்க என்னோட மனநல மருத்துவமனையை பார்க்கணும்னா இப்பவே என் கூட கார்ல போகலாம். அந்த சூழ்நிலையும் அதோட சேஃப்டியையும் பார்த்துட்டு அப்புறம் நீங்க முடிவு எடுக்கலாம் என்று கூறினான். அவர் பேசாமலே இருந்தார். உடனே சாருமதி, அங்கிள், நம்ம எல்லோருமே போவோமே, உங்களுக்கு பிடிக்கலன்னா அங்க சேர்க்க வேண்டாம் சங்கரிய. எங்களுக்கு பழைய சங்கரிய பார்க்கணும். இப்பவும் அவளோட அரங்கேற்ற நிகழ்ச்சி
என்னோட கண்ணு முன்னால அப்படியே நிக்குது, பிளீஸ் என்றவள் தடால் என அவர் காலில் விழுந்தாள். தொடர்ந்து அவளே, நீங்க என்ன உங்களோட மூத்த பொண்ணா நினைச்சுக்கோங்க அங்கிள், கடவுள் தான் இப்ப கதவை திறந்திருக்கார். எனக்கு தினம் தினம் ஒரு குற்ற உணர்வு இருக்கு, எதையும் தடுக்க முடியாம போயிடுச்சேன்னு என்று உருகி பேச ஆரம்பித்தாள். அவரின் மனம் கரைந்தது. சந்தியா தான் வர முடியாத சூழல் இருப்பதை சொல்லி எதுவாக இருந்தாலும் தன்னை கைபேசியில் தொடர்பு கொள்ள சொன்னாள். மாலையே பிரசாத், சங்கரி, அப்பா, சாருமதி என 4 கிளம்பி விட்டார்கள். கிளம்புவதற்கு முன் பத்திரிகைகளுக்கு அவசரமாக தர வேண்டிய படங்களை போட்டு அனுப்பிவிட்டுத்தான் வர 2 நாட்கள் ஆகும் என்கிற தகவலையும் சொல்லிவிட்டாள். பெங்களூரில் பிரசாந்தின் மனநல மருத்துவமனை மிக பிரம்மாண்டமாக இருந்தது. இவ்வளவு வசதி படைத்தவன் இந்த அளவுக்கு இறங்கி வந்து ஒரு மனப்பிரச்சனைக்கு தீர்க்க வேண்டும் என்று நினைப்பது அவளுக்கு அதிசயமாகத்தான் இருந்தது. உள்ளே இருந்த கெஸ்ட் ஹவுஸில் சாருமதி அப்பா தங்க வைக்கப்பட சங்கரியை அட்மிட் போட்டு விட்டான். தனியான அறை மிகவும் காற்றோட்டமாக படு நீட்டாக இருந்தது. அருகிலே மினி லைப்ரரியும் இருந்தது. ஒவ்வொரு அறையிலும் ஒரு பியானோவும் இருந்தது. ஒரு ப்ரொஃபஷனல் மனநல மருத்துவமனையாக அது தோற்றமளித்தது. மெல்லிய இசை அந்த அறை முழுக்க மைல்டாக மனதுக்கு இதம் தரும் வகையில் ஒலித்துக் கொண்டிருந்தது. அந்த பையனின் பெற்றோர்கள் கெஸ்ட் ஹவுஸ் வந்து சங்கரியின் தந்தையை பார்த்தார்கள். பையனின் தந்தை அவரின் கையை பிடித்துக் கொண்டு, சார், இது உங்க கையில்ல, கால்னு நினைச்சுக்கிறேன். என்னுடைய பையன் செஞ்ச தப்புக்கு எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டாலும் கடவுள் என்ன மன்னிக்கவே மாட்டார். டாக்டர் பிரமாதமான டாக்டர், நிச்சயம் உங்க பொண்ணையும் குணப்படுத்திடுவாரு என்றார் கலங்கிய கண்களோடு. பக்கத்தில் இருந்த சாருமதிக்கு உருக்கமாக இருந்தது அதை பார்த்து. தப்பு செய்துவிட்டு வரும் பையனை காப்பாற்ற பல லட்சங்களை செலவிட தயாராய் இருக்கும் பணக்கார ஆண்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு பெற்றோர். மக்களின் மீது நம்பிக்கை கொஞ்சம் துளித்தது. சிகிச்சை தொடங்கும் வரை 2 நாள் இருந்துவிட்டு அங்கிருந்து கிளம்பி விட்டாள் சாருமதி. சங்கரியின் அப்பாவிடம், கவலைப்படாம இருங்க அங்கிள், நான் திரும்ப வார இறுதியில வரேன், ஏதாவதுன்னா போன் பண்ணுங்க, டாக்டர் கிட்ட என்ன உதவி வேணும்னாலும் கேளுங்க, செய்வாரு என்றாள் சாரு. சங்கரியின் அப்பா ரொம்பவும் நெகிழ்ந்து போனார். சென்னையில் கோபமாய் பார்த்த அப்பா அவர் இல்லை இப்போது. ஒரு வயசு பெண்ணை அந்த துயர நிலையில் பார்த்து கொண்டே இருக்கும் அவருக்கு ஏன் கோபம் இருக்காது என்றுதான் சாருலதாவுக்கு தோன்றியது. பிரசாந்த் சாருமதியை காரில் போகச் சொன்னான். ஆனால் அவள் மறுத்துவிட்டாள். டபுள் டெக்கரில் போறேன், சக மனிதர்களை அப்சர்வ் செஞ்சுக்கிட்டே போகலாம் பாருங்க என்றாள். அவன் அதனை கேட்கவில்லை. அத்தனை வேலைகளுக்கிடையிலும் அவளை ரயில்வே நிலையத்துக்கு கொண்டு வந்து விட்டான். நல்ல மழை வேறு. ரயில் கிளம்பும் வரை அவள் கூடவே இருந்தான். வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லியும் வாட்டர் பாட்டில், பிஸ்கட்ஸ், பழங்கள் என வாங்கி தந்து அசத்தி விட்டான் அவன். ரயில் கிளம்பும் போது சொன்னாள், உங்க மேல எனக்கு பூரண நம்பிக்கை இருக்கு, எப்படியாவது சங்கரியை குணப்படுத்திடுவீங்கன்னு, அவ என்னோட தங்க மாதிரி என்றாள். அவன் உடனே, நீங்க சொல்லவே வேண்டாம், உங்களுக்கும் எனக்கும் ஒரு பிரிக்க முடியாத பந்தம் இருக்கு என்று கூறினான். ரயில் நகரத் தொடங்கிவிட்டது. என்ன சொன்னீங்க என்று ஆவலுடன் கேட்டாள் சாரு. ஒரு ஓவியர் கதாசிரியர் உறவு இப்போதைக்கு என்றான். ஜன்னல் கம்பி வழியே கை நீட்டி குலுக்கி விடை பெற்றான். கண்கள் விடைபெறவில்லை என்பதை அவன் பார்வையே சொன்னது. அவன் தொட்ட விரல்களில் ஏதோ ஒரு புதிய வாசம் புகுந்து கொண்டது போல இருந்தது. முதலில் அவள் ஒரு ஆணின் ஸ்பரிசத்தை உள்ளார்த்தமாக உணர்ந்தாள். ரயில் அவள் மனவேகத்தை விட வேகம் எடுத்தது. சென்னையை அடைந்த போது அவளுக்கு ஒருவித நிம்மதி பிறந்தது. அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. கும்பகோணத்தில் அன்று விடுதியில் அரைகுறை தூக்கத்தில் இருந்த அவளுக்கு பக்கத்தில் சங்கரி பலாத்காரம் செய்யப்படுவது தெரிந்தே இருந்தது. ஆனாலும் தூக்க மாத்திரையின் வீரியத்தில் அவள் ஒன்றும் செய்ய இயலவில்லை. போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்த பையனின் பெற்றோர் வேறு, அவர்கள் பையனின் விபத்துக்கு அப்புறம் மாறியிருந்தார்கள். அவர்களும் ரத்தமும் சதையும் உள்ள மனிதர்கள் தானே. பகுதி 4, அத்தியாயம் 8. 2 நாட்கள் கடுமையாக வேலை இருந்தது சாருமதிக்கு. வசந்தம் பத்திரிகை அலுவலகத்தில் இருந்து ஒரு புதிய கதை ஒன்று படம் போடுவதற்காக வந்தது. பிரிண்ட் அவுட்டை பார்த்த உடனே லேசான அதிர்ச்சி சாருவுக்கு. கதை பிரசாத் என்று அதில் இருந்தது. ஆவலுடனும் பதட்டத்துடனும் படித்தாள்.
அவள் நினைத்தது போல்தான் அவன் எழுதியிருந்தான். பெண்களையே பிடிக்காதவன் ஒரு பெண்ணை நேசிக்க தொடங்குவதை வெகு நளினமாக எழுதியிருந்தான் அந்த கதையில். யார் இந்த கதையை படித்தாலும் அவன் மீது மையல் கொண்டு விடுவார்கள். அப்படி இருந்தது கதை. கதையின் முடிவில் ரயிலில் அனுப்ப வந்த பெண்ணை அவன் விரல் ஸ்பரிசத்துடன் அந்த கதையை முடித்திருந்தான். கதையின் நாயகனே கதையை சொல்வது போல் இருந்த கதையில் கடைசியில் அவளை விட்டு திரும்பினேன், ரயில் ஓட்டம் எடுத்தது, என் விரல்கள் 20 இருந்தது என்று முடித்திருந்தான். உள்ளுக்குள் மெல்லிய குறுகுறுப்பு அவளுக்கு ஏற்பட்டது. காதலை பற்றியெல்லாம் அவளுக்கு பெரிய கருத்து எதுவும் இல்லை. ஆனால் இந்த கதை அவளை என்னவோ செய்தது. அதற்கும் காரணம் இல்லாமல் இல்லை. அதில் அவள்தான் முழுக்க முழுக்க இருந்தாள். அவனுக்கு போன் செய்ய வேண்டும் என்று ஒரு எண்ணம் மனதில் இல்லாமல் இல்லை. ஆனாலும் வேண்டாம் என்று தீர்மானித்தவளாய் அந்த கதைக்கு படம் வரைய ஆரம்பித்தாள். 2 பக்கமும் வரக்கூடிய முறையிலான படத்தை வரைந்துவிட்டு பத்திரிகை அலுவலக ஆசிரியர் பகுதிக்கு அழைத்தாள். நான் சாருமதி பேசுறேன். சொல்லுங்க மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு காலையில ஒரு கதை அனுப்புனீங்களே, காதல் பூன்னு. ஆமா, மெட்ராஸ்ல இருந்து பிரசாத் அனுப்புன கதை. ரொம்ப பொய்டிக்கா இருந்தது. உடனே படம் போடலாம்னு எடிட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. படம் போட்டுட்டு அது நாளைக்கு கிடைக்குமா மேடம் என்று கேட்டால் அந்த பெண் மறுமுனையில். படம் ரெடியா இருக்கு, பையனை அனுப்பி வாங்கிக்க சொல்லுங்க. அடுத்த வாரத்துல இருந்து பையனை நீங்க அனுப்ப வேண்டிய சிரமம் இருக்காது. சிஸ்டம் ஸ்கேன் 2மே வந்துருது. மெயிலையே நான் அனுப்பிடுவேன் என்றாள் அவள். ரொம்ப சந்தோஷம் மேடம், நல்ல சிஸ்டமா வாங்குங்க. யாரையாவது ரெஃபர் பண்ணட்டுமா? இல்ல, ரொம்ப நன்றி, நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். ஏதாவது தேவைன்னா நான் போன் பண்றேனே. அப்படியே ஒரு செல்போனும் வாங்கிடுங்க மேடம். ஐயோ, அந்த சாத்தா மட்டும் வேண்டாம். லேண்ட்லைன் இருக்கு, சிஸ்டம்ல மெயில் வரப்போகுது, அதுக்கு நான் பதில் அனுப்ப போறேன். படம் அதுலயே அனுப்பிடுவேன். கம்யூனிகேஷனுக்கு இது போதாதா என்று சாருமதி சொல்ல, அதுவும் சரிதான் மேடம் என்றவள் தொடர்ந்து, படம் வாங்க இப்பவே பையன் அனுப்புறேன் என்று கூறினாள். பையன் வருவதற்குள் பல தடவை அந்த படத்தை திரும்ப திரும்ப பார்த்து விட்டாள் சாரு. ஏனோ அவளுள் ஒரு குறுகுறுப்பு. அம்மா டீ கொடுக்க வந்தபோது அவளை கவனித்து விட்டாள். என்னடி, பெங்களூர் போயிட்டு வந்ததுல இருந்து உங்ககிட்ட ஒரு மாற்றம் தெரியுது? ஒண்ணு இல்லம்மா. நீ என்னோட பொண்ணுடி, எனக்கு தெரியாதா? ஒண்ணும் இல்லம்மா, இருந்தா உங்ககிட்ட சொல்லாம வேற யாருகிட்ட சொல்ல போறேன் என்று கூறினாள் சாரு சிரித்து கொண்டே. அம்மா அவள் குடித்து முடித்த டீ டம்ளரை வாங்கி கொண்டு போகும்போது, ஏதோ இருக்குன்னு தான் உன்னோட முகமே சொல்லுதே என்று கூறிக்கொண்டே சென்றாள். அம்மா போனதும் அவளையும் அறியாமல் மனம் வெட்கம் கண்டது. காதல் என்பது மாய விதைதான். விதைத்தவன் யார் என்றே தெரியாமல் உள்ளுக்குள்ளே விளையும். விளைய விளைய மனதினுள் விதைத்தவன் வருவான். ஆனால் அவளுக்கு விதைத்தவனையும் தெரிந்திருந்தது, விளைந்திருப்பதும் தெரிந்திருந்தது. அவளுக்கு பருவம் வந்தபோது காதல் மீது அதிக நாட்டம் இல்லை என்றாலும் அந்த காதல் மீது ஒரு சிறிய பிடிப்பு உண்டு. வீட்டில் எல்லா பத்திரிகைகளும் வரும். போதாததற்கு லைப்ரரியில் மெம்பர் வேறு. வீட்டில் எங்கு பார்த்தாலும் புத்தகங்களும் பத்திரிகைகளும் தான் இருக்கும். பாட்டி பயங்கரமாக புத்தகங்களை வாசிப்பாள். உருகி உருகி படிப்பாள். பிச்சமூர்த்தியில் ஆரம்பித்து சமீபத்திய எழுத்தாளர் வரை பேசுவாள். கதையின் மாந்தர்களை பெய்த்து அலசுவாள் பாட்டி. திடீரென்று பாவண்டி அந்த அம்மணி என்பாள். எந்த அம்மணி பாட்டி என்று சாரு கேட்பாள். மரப்பச அம்மணி தாண்டி. பாவம், பாசத்துக்காக எப்படி நெருப்பு மாதிரி தகிச்சு போறா. மனுஷன் எழுதமா எழுதியிருக்கான் பாரு. அப்படியே அவனே அம்மணி கூட்டுக்குள்ள புகுந்தா மாதிரின்னா எழுதியிருக்கான் என்று அதிசயப்படுவாள் பாட்டி. பாட்டியின் கதை பிரதாபங்கள், கதாபாத்திர தீவிர அலசல்கள் தான் அவளுக்குள் ஓவியங்களாக பதிந்திருக்க வேண்டும் என்று நினைத்துக் கொள்வாள் சாரு. பத்திரிகைகளில் வரும் கதைகளையும் தொடர்கதைகளையும் மாய்ந்து மாய்ந்து படிப்பாள். ஜில்லிப்பான திருவல்லிக்கேணி வீட்டின் ஹாலில் குப்புற படுத்துக்கொண்டு அவள் ரசித்து ரசித்து படித்த பத்திரிகைகள், நாவல்கள், தொடர்கதைகள் ஏராளம் ஏராளம். எங்கெங்கோ சிந்தனை போய் மறுபடியும் சங்கரிடம் வந்து நின்றது. இந்த காலத்து பெண்கள் அதிகம் படிப்பதில்லை. படித்தாலாவது உலக ஞானம் கொஞ்சம் பிறக்கும். சங்கரி ட்ரீட்மெண்ட் எந்த அளவில் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவல் உண்டாயிற்று சாருவுக்கு. அம்மா வீட்டில் இல்லை.
காய்கறி வாங்கி கொண்டு கோயிலுக்கு போவதாக சொல்லிவிட்டு போயிருந்தாள் அம்மா. அப்போது அழைப்பு மணி அடித்தது. போய் கதவை திறந்தாள். பெண்கள் பத்திரிகை ஊழியன் 2 சிறுகதைகளையும் அவளது சந்திப்பு பேட்டி தொகுப்பு வந்திருந்த இதழின் 2 படிகளையும் கொண்டு வந்து கொடுத்தான். டீ சாப்பிடுறிய தம்பி என்று அவனை கேட்டாள் சாரு. வேண்டாம் மேடம் என்றான் அந்த பையன். அட இருப்பா என்றவள் அவனை உட்கார வைத்து விட்டு டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்தாள். அவன் போன பின்பு மீண்டும் பிரசாத் கதையின் நகலை மீண்டும் படித்தாள். உருகி உருகி எழுதியிருந்தான். இப்படி ஒரு காதலை அவன் அவளுக்காகவே கதையாய் சொல்லி இருப்பது போல இருந்தது. திடீரென்று அவனுக்கு போன் செய்து சங்கரி எப்படி இருக்கிறாள் என்று விசாரிக்க வேண்டும் போல் இருந்தது. அவளை விசாரிக்கும் சாக்கில் அவனிடம் பேசலாம் என்பதும் ஒருவித எதிர்பார்ப்புதான். உடனே எழுந்து போய் போன் இருக்கும் இடத்திற்கு சென்றாள். அம்மா ஏற்கனவே சொல்லி இருந்தாள். அந்த போனை எடுத்து படம் வரைகிற மேஜ பக்கத்திலேயே வச்சுக்கலாமே, இல்ல டெலிபோன்காரனை கூப்பிட்டா ஒயரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு மாத்தி தர போறான் என்று அம்மா சொல்ல, அதெல்லாம் வேண்டாமா, போன் கைக்கு எட்டரை தூரத்துல இருந்தா யாருக்கிட்டையாவது போன் பேசணும்னு தோணிக்கிட்டே இருக்கும், எதுக்கு தேவையில்லாம என்று மறுத்து விட்டாள் சாரு. ரிசீவரை எடுத்து காதில் வைத்தாள். ரிங் டோனோ வரவில்லை. பட்டனை 2-3 முறை அழுத்தி ரிலீஸ் செய்தாள். ஆனாலும் ரிங் டோன் வரவில்லை. சுத்தமாக தொடர்பே இல்லை. இதுவரை அவள் வீட்டில் தொலைபேசி தொடர்பு இல்லாமல் போனதே இல்லை. என்ன இடி மழை என்றாலும் தொலைபேசி வேலை செய்யும். சென்ற முறை பெய்த பெருமழை வெள்ளத்தில் கூட 3 நாட்களில் லைன் வந்துவிட்டது. புகார் கொடுப்பது என்றால் பக்கத்து வீட்டுக்கு போய் தான் கொடுக்க வேண்டும். ஒன்றும் தோன்றாமல் மீண்டும் மேஜைக்கு திரும்பினாள். சந்தியா ஞாபகம் வந்தது சாருவுக்கு. நாளைதான் ஊருக்கு போகிறாள், ஒருவேளை இன்று வந்தாலும் வருவாள் என்று நினைத்து கொண்டாள் சாரு. அம்மா வெளியில் போய்விட்டு வந்து விட்டாள். வந்த உடனேயே அவள் அம்மாவிடம், அம்மா போன் ஒர்க் பண்ணலம்மா, கொஞ்சம் பக்கத்து வீட்டுல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வரியா என்று கேட்டாள். இதோ போறேம்மா என்று அம்மா கிளம்பினாள். அம்மா போன கொஞ்ச நேரத்தில் சந்தியா உள்ளே நுழைந்தாள். இப்பதான் உன்ன நினைச்சேன், நாளைக்கு தானே நீ ஊருக்கு போற? இல்லப்பா, மாமியார் நாத்தனார் வீட்டுக்கு போயிட்டாங்க, மதுரைக்கு 10 நாள் கழிச்சு வந்தா போதும்னு என்னுடைய ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு, அவரே வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டாரு. அது சரி, சங்கரி நிலைமை எப்படி இருக்கு, நீ பேசினியா? இப்பதான் போன் பண்ணலாம்னு போனேன், லேண்ட்லைனு டெட்டு, அம்மா பக்கத்து வீட்டுக்கு புகார் கொடுக்க போயிருக்காங்க என்று கூறினாள் சாரு. இதுல பேச என்று தன் கையில் இருந்த டெலிபோனை அவளிடம் நீட்டினாள் சந்தியா. சாருமதிக்கு சந்தியா முன்னால் வேறு எதுவும் பேச முடியாது என்று தோன்றினாலும் முதலில் சங்கரி பற்றி விசாரித்து விடலாம் என்று முடிவு செய்தவளாய் பிரசாத்தின் கார்டை எடுத்து கைபேசி எண்ணை அழுத்தினாள். முதல் ரிங்கிலேயே அவன் எடுத்து விட்டான். சொல்லுங்க சாருமதி, எப்படி இருக்கீங்க? அட, நான் தானே, எப்படி கண்டுபிடிச்சீங்க? ட்ரூ காலர்ல சந்தியான்னு வருது, உங்ககிட்ட கைபேசி கிடையாது, அதனால நீங்க தான் இருக்கணும்னு நான் கெஸ் பண்ணிட்டேன். ஓ அப்படியா, சரி, சங்கரி எப்படி இருக்கா? ஃபைன், நல்லா ரெக்கவர் ஆகுறாங்க, நல்ல ரெஸ்பான்ஸ், அவங்க அப்பாவுக்கும் பயங்கர சந்தோஷம். மாலை நேரத்துல காமன் ஹால்ல எல்லார்கிட்டையும் பேசுறாங்க. என்னோட சர்வீஸ்ல இப்படி ஒரு ரெக்கவரிங் பேஷண்ட நான் பார்த்ததே இல்லை. கொஞ்ச நேரம் முன்னாடி உங்க லேண்ட்லைனை ட்ரை பண்ண, ரிங்கு போயிட்டு இருந்தது, நீங்க எடுக்கல. சாரி, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், வெளியில ஏதாவது இருக்கீங்களா என்று கேட்டான். இல்ல, வீட்டுலதான் இருக்கேன், வீட்டுல லேண்ட்லைனு டெட்டு, இப்பதான் புகார் கொடுத்திருக்கு, சரியா இந்த நேரத்துல சந்தியா வந்தா, நீங்க பிஸியா இருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்காம நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன் பாருங்க. இல்ல இல்ல, ரொம்ப தேங்க்ஸ், அவங்க அப்பா கிட்ட விசாரிச்சேன்னு சொல்லுங்க, உங்க அழைப்புக்கு நன்றி என்று அவன் சொல்ல, நன்றிங்க, லைனை துண்டித்து விட்டாள் சாரு. சந்தியா சிரித்து கொண்டே கைபேசியை வாங்கி கொண்டு, என்ன சாரு, ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல இருக்கு என்றாள் சிரித்து கொண்டே. ஆமா, இப்ப அது ஒண்ணுதான் பாக்கி, போ. அடாடா, நீ வாயில சொன்னாலும் உன்னுடைய கண்ணு பொய் சொல்லுதே. அப்படி இருந்தாதான் என்ன இப்போ என்றாள் பட்டு என்று சாரு. அப்படி வாடி வலிக்கு. அட போப்பா, ரொம்ப டீப்பா எல்லாம் இல்ல, இப்படிதான் ஆரம்பிக்கும். அதுவும் உன்ன மாதிரி காதலே பிடிக்காதவங்களுக்கு
பக்குன்னு காதல் தீ பத்திக்கும். படுத்தா தூக்கம் வராது. திடீர் திடீர்னு காரணமே இல்லாம சிரிப்ப. எப்ப பார்த்தாலும் அவர் பேசின வார்த்தைகளே உன்னுடைய காதுல வந்து வண்டு மாதிரி ரீங்காரம் போட்டுக்கிட்டே இருக்கும். டிரஸ் மாத்துற போது எங்கிருந்தோ அவன் உன்னை கவனிக்க மாதிரி ஒரு வெட்க வரும் பாரு. அவள் வாயை கையால் பொத்தினாள் சாரு. போதும் போதும், ரொம்ப பேசிட்டே போகாத. நானும் சொல்லல, அவரும் சொல்லல. சொல்ற காதலை விட சொல்லாமலே உள்ளுக்குள்ள கங்கு மாதிரி பத்திக்கிற காதலுக்கு வீரிய அதிகண்டி. வாசல் கதவருகில் சப்தம் கேட்டது. அம்மா உள்ளே நுழைந்து கொண்டிருந்தாள். நீ பாட்டுக்கு ஏதாவது தத்துக்கா பித்தக்கான்னு உளறி வைக்காத, அம்மா வராங்க என்றாள் மெல்லிய குரலில் சாருமதி. நீ எப்ப வந்தே சந்தியா என்று அம்மா கேட்டாள். இப்பதாமா. நீ நாளைக்கு தானே கிளம்புற? இல்லம்மா, இன்னும் 10 நாள் இங்கதான். இன்னைக்கு இங்க நீ சாப்பிடுற, சரியா? நிச்சயமா. என்ன சமையலமா இன்னைக்கு? சின்ன வெங்காய சாம்பார், உருளைக்கிழங்கு பொடிமாஸ், கூட காரமான ஊறுகாய் இருக்கு. சூப்பர் என்றாள் சந்தியா. அத்தியாயம் 9. மதியம் சாப்பிட்டு விட்டு கொஞ்ச நேரம் இருவரும் அரட்டை அடித்துக் கொண்டிருந்தார்கள். அதன் பின் ஓவியம் வரையும் வேளையில் அமர்ந்தாள் சாருமதி. பக்கத்தில் இருந்த சோஃபாவில் தூங்கிவிட்டாள் சந்தியா. சாருமதி விடாமல் வரைந்து கொண்டிருந்தாள். மீண்டும் மீண்டும் பிரசாத்தின் கதையை எடுத்து படித்தாள். மாலை டீ போடும் போது சந்தியாவை எழுப்பினாள் அம்மா. உனக்கு ஸ்கூல் டைம்ல இருந்து இதே பழக்கம்தான். ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே எதுவுமே சாப்பிடாம கூட தூங்கிடுவே நீ. உங்க அம்மா குறப்பட்டுண்டே இருப்பா. இந்த பொண்ணு இப்படி தூங்குனா பயங்கரமா குண்டாயிடுவாளேன்னு. ஆனா நீ அப்படியேதாம்மா இருக்க என்றாள் சாருமதியின் அம்மா. அதை கேட்டு சாருமதி சிரித்தாள். மதியம் தூங்கும் போது உன்னுடைய மாமியார் எதுவும் கமெண்ட் அடிக்க மாட்டாங்களோ என்று கேட்டாள் சாரு. நீ வேற, சாப்பிட்டதும் அரை மணி நேரம் கழிச்சு அவங்களுக்கு தர வேண்டிய மாத்திரைகளை எல்லாம் கொடுத்து படுக்க வச்சிருவேன். அவங்க தூங்குனதும் என்னோட ரூம்ல அலாரம் வச்சுட்டு தூங்கிடுவேன். ரொம்ப சீக்கிரம் எழுந்து முகமெல்லாம் கழுவி ரெடியாகி மாலையில காஃபியோட மாமியார எழுப்புனா அவங்க முகம் அப்படியே பூ போல பூத்துரும். ஏமா, கொஞ்ச நேரமாவது படுக்க கூடாதுன்னு என்ன அன்பா கேட்பாங்க. படுத்தேன் அத்தை, தூக்கமே வரல. கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு புத்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தேன்னு ஒரு போடு போடுவேன் பாரு, அப்படியே நம்பிடுவாங்க என்றால் சந்தியா சிரித்தபடி. அடி பாவி, இப்படியெல்லாம் டெக்னிக் வச்சிருக்கியா? பின்ன பேசிக்கொண்டே இருந்தவள் தன்னுடைய கைப்பையில் இருந்து அந்த சிறு வண்ண பேப்பர் சுற்றிய ஒரு பெட்டியை எடுத்தாள். சாருமதியிடம் அதை நீட்டினாள். என்ன இது? முதல்ல வாங்கு, அப்புறம் என்னன்னு பிரிச்சு பாரு என்றாள் சந்தியா. சாருமதியின் அம்மாவை பார்த்தாள். என்னன்னுதான் வாங்கி பாருண்டி. ஏதோ கிஃப்ட் மாதிரி தெரியுதுமா. நான் தான் யாருகிட்டையும் எந்த கிஃப்ட் வாங்க மாட்டேன்னு தெரியும்ல. சந்தியா என்ன வெளியாளா? இத்தனை வருஷமா உன்னோட ஃப்ரெண்டு. என்னதான் இருக்கும் பாரு. தங்கத்தை தவிர வேறு எந்த கிஃப்டா இருந்தாலும் ஏத்துக்கோ என்று அம்மா சொல்ல, தங்கத்துக்கே எப்படிமா நான் தங்கம் கொடுக்க முடியும்? சந்தியா சிரித்து கொண்டே சொல்ல, அடங்க மாட்டடி நீ என்றபடியே அந்த கிஃப்ட் பார்சலை பிரித்தாள் சாருமதி. உள்ளே ஒரு புதிய கைபேசி, அதுவும் பிராண்டட். ஐயோ சந்தியா, என்ன பண்ணிட்ட நீ? எனக்கு தான் செல்போனே பிடிக்காதுன்னு தெரியல உனக்கு. அப்ப விலையும் அதிகமா இருக்கும் போல இருக்கே. அதெல்லாம் இல்ல, குறைஞ்சபட்ச விலையுள்ள ஸ்மார்ட் போன் தான் இது. உனக்கு எமர்ஜென்சிக்கு தேவைப்படும். நீ இப்ப பாப்புலர் ஆர்டிஸ்ட் வேற. பத்திரிகை ஆபீஸ்ல எமர்ஜென்சியா கூப்பிடுவாங்கல்ல, அதுக்கு உபயோகமா இருக்கும். இதோ பாரு, எனக்கு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சந்தியா, நீ இத வேற யாருக்காவது பரிசா கொடுத்துரு என்று அதை திரும்ப நீட்டினாள். சந்தியா அம்மாவை பார்த்தாள். பாருங்கம்மா, நான் எவ்வளவு ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாத்துக்கும் மேல என்னுடைய ஆதார் கார்டை கொடுத்து சிம் போட்டு ஆக்டிவ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இப்ப மட்டும் இத நீ வாங்கிக்கலனா நான் மதியம் சாப்பிட்ட வெங்காய சாம்பார், உருளைக்கிழங்கு பொடி மாஸ் எல்லாத்தையும் வாந்தி எடுத்துருவான் பாத்துக்கோ. இந்த சினிமாலாம் இங்க ஓட்டாதரி, எல்லாம் செரிச்சிருக்கும் இந்நேரம். அம்மா நீங்க சொல்லுங்க அவகிட்ட என்று அம்மாவை சப்போர்ட்டுக்கு இழுத்தாள். அம்மா சாருமதியை பார்த்தாள். நாடு ஓடும்போது நாம நடுவுல ஓடணும்டி என்றாள் அம்மா. அட, நானும் அந்த திருஷ்யம் பட டயலாக் கேட்டு இருக்கேன். ஒன்னு சும்மா வாங்கிக்க மாட்டானா? ஓகே என்றாள் சந்தியா. எழுந்து சந்தியா பக்கத்தில் போனவள் அவள் கன்னத்தில் முத்தமிட்டாள்.
எப்பா போதுண்டி, என் புருஷன் கூட இப்படி அழுத்தமா முத்தம் கொடுத்ததில்ல என்று கூறிவிட்டு சிரித்தாள் சந்தியா. இப்ப சார்ஜ் கூட போட வேண்டாம், நீ இந்த செல்போனை ராத்திரி முழுக்க சார்ஜ்ல போட்டு ஃபுல் சார்ஜ் ஏத்திட்டேன். என்ன நம்பர் இது? 7299248519. ஓ சூப்பர், முதல்ல யாருக்கு தர்றது என்று யோசித்தாள் சாரு. ஏன் டாக்டர் பிரசாந்துக்கு கூட, அவர் இப்ப ஒரு எழுத்தாளர் வேற, தவிர நம்ம சங்கரிக்கு தீவிரமா சிகிச்சை வேற கொடுத்துட்டு வர்றாரு என்றால் கொஞ்சம் சிரித்து கொண்டே. என்னடி கிண்டலா? கிண்டலும் இல்ல சுண்டலும் இல்ல. ரெண்டாவது உனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஒண்ணுதான் ரிங்டோனா வச்சிருக்கேனா. அப்படியா? அது என்ன பாட்டு? இரு, இப்ப நான் போன் அடிக்கிறேன் பாரு உன் நம்பருக்கு என்றபடியே தனது செல்போனை எடுத்து ஸ்பீட் டயலில் சேமித்திருந்த அந்த நம்பரை அடித்தாள். கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா, கண்களுக்கு சொந்தமில்லை. அட ரொம்ப தேங்க்ஸ். சரி, மாசம் எவ்வளவு பே பண்ணணும்? நீ ஒன்னும் பே பண்ண வேண்டாம், எல்லாம் மினிமம் தான், நான் பாத்துக்கிறேன். சாருமதிக்கு மகிழ்ச்சியாய் இருந்தது. அவள் போன பின்பு அம்மா சங்கரி பற்றி கேட்டாள். அன்று இரவு அம்மா சீக்கிரமே படுத்து விட்டாள். சாருமதி உட்கார்ந்து படம் வரைந்து கொண்டிருந்தாள். ரொம்பவும் சூடாய் இருந்ததால் படுக்கை அறையில் ஏசியை தட்டிவிட்டு தூங்கிக் கொண்டிருந்த அம்மாவின் மேல் மெலிதான போர்வையை போர்த்திவிட்டு கதவினை மூடிக்கொண்டு வந்தாள். முதலில் அவளுக்கு பிரசாந்தை கூப்பிட வேண்டும் என்று தோன்றியது. அப்போது மணியை பார்த்தாள். மணி 9:30. வேண்டாம் என்று முடிவெடுத்தவள் வேலையை தொடர்ந்தாள். அவளையும் அறியாமல் அவளுக்கு அந்த சம்பவம் ஞாபகம் வந்தது. அப்பொழுது அவள் 10வது படித்துக் கொண்டிருந்தாள். ஒரு புரட்டாசி மாதம். கோயிலுக்கு போகும் வழியில் தரையில் தத்ரூபமாக ராமர் பட்டாபிஷேகத்தை அற்புதமான சாக்பீஸ் வண்ணத்தில் வரைந்திருந்தால் அந்த கால் இல்லாத பெண். பலர் தத்ரூபமாக இருந்த அந்த தரை ஓவியத்தை பார்த்தவாறு சென்றனர். சிலர் நின்று பார்த்தனர். சிலர் பணத்தையும் நாணயங்களையும் எடுத்து போட்டார்கள். அவள் சாருமதியை நிமிர்ந்து பார்த்தாள். உன் பேர் என்னம்மா என்று கேட்டாள். சாருமதி. என்ன படிக்கிற? 10வது. படம் வரைய பிடிக்குமா? பிடிக்குமே. நோட்டு புத்தகத்துல பேப்பர்ல எதையாவது பார்த்து வரைஞ்சுட்டே இருப்பேன். அந்த பெண்மணி சிரித்தாள். எனக்கு ஒரு சின்ன உதவி செய்வியா? என்ன? காலையில இருந்து நான் எதுவுமே சாப்பிடல. நான் காசு தரேன், அந்த நாயர் கடையில ஒரு பணியாரமும் டீயும் வாங்கிட்டு வரியா? வாங்கிட்டு வரேன். இந்தா காசு என்றபடியே தரையில் ஓவியத்தை பக்கத்தில் வைத்திருந்த பிளாஸ்டிக் பாத்திரத்தில் இருந்து காசை எடுக்க போனால் அந்த பெண். வேண்டாம் வேண்டாம், நானே வாங்கிட்டு வரேன் என்று ஓடினாள் சாருமதி. இனிப்பு போண்டாவும் டீயும் வாங்கி கொண்டு வந்து அவளிடம் கொடுத்தாள். அதை ஆர்வமாக சாப்பிட்டாள் அந்த பெண்மணி. சாப்பிட்டு முடித்தவள் தன் பக்கத்தில் இருந்த சாக்பீஸ் டப்பாவில் இருந்து 7 சாக்பீஸ்களை எடுத்து அவளிடம் கொடுத்தாள். எதுக்கு? வச்சுக்க என்றாள். அவள் கண்களில் ஒரு கனிவு தெரிந்தது. சாக்பீஸை தந்தபோது ஏதோ கண்களின் ஊடே பரிபாஷனை நடந்தது போல இருந்தது. அம்மா திட்டுவாங்களே என்று கேட்டால் அந்த சின்ன பெண் சாரு. அதெல்லாம் திட்டமாட்டாங்க என்றாள் அந்த பெண்மணி. ஒருவேளை தன் ஆன்மாவிற்குள் ஓவிய திறமையை விதைக்க பெருமாள் செய்த காரியமாக இருக்குமோ இது? அவள் தந்த அந்த வண்ண சாக்பீஸுகள் இன்னமும் பத்திரமாக அவளிடம் இருக்கிறது. அப்படியே பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறாள். எழுந்தவள் தன்னுடைய பீரோவை திறந்து மேல் தட்டில் சிறிய டப்பாவில் வைத்திருந்த அந்த 7 சாக்பீஸுகளை எடுத்து பார்த்தாள். அவள் மணக்கண் முன் அந்த ராமர் பட்டாபிஷேகம் தரை ஓவியம் துல்லியமாக தெரிந்தது. பின் கொஞ்ச நேரம் படம் வரைந்து கொண்டிருந்தாள். 11:30 ஆகிவிட்டது. படுத்தாள். அவளை தூக்கம் சீக்கிரமே அணைத்துக் கொண்டது. அத்தியாயம் 10 மற்றும் இறுதி அத்தியாயம். நள்ளிரவில் அவளுக்கு விழிப்பு வந்தது. இதுவரை தூங்கினால் அவள் நடுவில் எழுந்ததே இல்லை. மணி 4. மீண்டும் விளக்கை அணைத்துவிட்டு படுத்தாலே ஒழிய தூக்கம் வரவில்லை அவளுக்கு. 5 மணிக்கு எழுந்து விட்டாள் சாரு. அவள் காஃபி போட்டுக் கொண்டிருக்கும் போது அம்மா எழுந்து விட்டாள். என்னடி இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் எழுந்து வந்துட்ட? தெரியலம்மா, தூக்கமே வரல. இருவருக்கும் காஃபி கலந்து எடுத்துக்கொண்டு ஹாலில் வந்து உட்கார்ந்தார்கள். அப்போது தொலைபேசி அடித்தது. அம்மாதான் ரிசீவரை எடுத்தாள். மறுமுனையில் பிரசாத். சாருமதி இருக்காங்களா? இருங்க தரேன். குட் மார்னிங் டாக்டர், சொல்லுங்க. சாருமதி, ரொம்ப தேங்க்ஸ் என்றான் பிரசாத். எதுக்கு? நீங்க என்னோட புதிய கதைக்கு வரைஞ்ச படத்தை
இப்பதான் நெட்ல பார்த்தேன். கடைக்கு வந்துருச்சு. அது ரொம்ப தத்ரூபமா இருக்கு. எனக்கு என்னவோ உங்களை உடனே பார்க்கணும் போல இருக்கு. அவளுக்குள் வெட்கம் நுழைந்தது. ஆனாலும் எதையும் காட்டிக்கொள்ளாமல், சங்கர் எப்படி இருக்கா என்று கேட்டாள் சாரு. பரிபூரணமா குணம் அடைஞ்சிட்டா. அந்த பையனும் பர்ஃபெக்டா ஆயிட்டான். அவங்க அப்பா கல்யாணத்துக்கு நாள் பார்த்துட்டு இருக்காரு. சங்கரையோட அப்பாவும் ஒத்துக்கிட்டாரு. எல்லாத்துக்கும் மேல எல்லாருமே நீங்க இல்லாம இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றாங்க என்றான் பிரசாத். அவளுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அம்மா கிட்ட சொல்றேன், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நிச்சயம் ஆனது சொல்லுங்க, நாங்க கல்யாணத்துக்கு வரோம். உங்க ஃப்ரெண்டு சந்தியாவையும் கூட்டிட்டு வாங்க என்றான் அவன். நிச்சயமாக, அவ இல்லாமையா என்று கூறினாள் சாரு. நான் மதியம் கூப்பிடுறேன் என்று கூறினான் பிரசாத். ஓகே என்றவள், ஒரு நிமிஷம் என்று கேட்டாள். என்ன? உங்க கதையோட கடைசி வரி ரொம்பவே என்ன ஃபீல் பண்ண வச்சிடுச்சு என்றாள் மெல்லிய குரலில். ஒரு நிமிஷம் இருங்க, சங்கரி அப்பா உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு. கொடுங்க என்றாள் சாரு. சாரு, சொல்லுங்கப்பா என்றாள் அவள். அவள் அப்பா என்றதுமே மறுமுனையில் அவர் விசித்து அழுவது கேட்டது. ஏன்பா அழறீங்க? எல்லாம் தான் சரியா போச்சே. இல்லம்மா, நான் உன்னை என்னவெல்லாம் திட்டியிருக்கேன். உங்க அப்பாவை எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அவ்வளவு பேசியிருக்கேன்னா. இல்லப்பா, பழசையெல்லாம் மறந்துருங்க. இனிமே நடக்க போற நல்லதை மட்டும் சிந்திப்போமே. நேத்து தான் பேசிக்கிட்டு இருந்தோம். கல்யாணம் முடிவு பண்ணிட்டோம். வர முகூர்த்தத்துல பெங்களூர்ல தான் கல்யாணம். ரொம்ப சந்தோஷம்பா என்றாள் சாரு. பிரசாத் லைனில் வர, ரொம்ப சந்தோஷம் டாக்டர். இவ்வளவு சீக்கிரம் நீங்க சங்கரிய குணப்படுத்திடுவீங்கன்னு நினைக்கவே இல்லைனா. நான் ஒரு கருவிதான். இறைவன் கையில தான் எல்லாமே இருக்கு. திருமண நாளிற்கு 2 நாட்கள் முன்னதாகவே வந்து விடுவதாக சொல்லிவிட்டாள் சாரு. பெங்களூரில் அம்மா மற்றும் சந்தியாவுடன் விமானத்தில் போய் சேர்ந்தபோது பிரசாத் ஏர்போர்ட்டிற்கு வந்திருந்தான். மிகவும் உற்சாகமாக இருந்தான் அவன். உங்களை பார்த்தாதான் மாப்பிள்ள மாதிரி இருக்கு என்றாள் சந்தியா. மாப்பிள்ள தானே, ஆயிட்டா போச்சு என்றான். மண்டபத்து பக்கத்திலேயே பெரிய ஹோட்டல் ஒன்றில் அவர்களுக்கு அறைகளை பதிவு செய்திருந்தார்கள். உள்ளே நுழையும் போதே சாருமதி, முதல்ல நான் சங்கரிய பார்க்கணும் என்றாள் அவனிடம். பாத்தரலாம், உங்க அறைக்கு பக்கத்தரதான் என்றான் பிரசாத். தன் அறையில் பெட்டியை வைத்துவிட்டு அம்மாவை கூப்பிட்டாள். நீ போயிட்டு வாமா, நான் சாயந்தரம் அவளை பாத்துக்கிறேன் என்றாள் அம்மா. சாருமதி சந்தியாவுடன் பக்கத்து அறைக்கு சென்றாள். அவர்கள் இருவரையும் பார்த்ததும் ஓடி வந்து கட்டி கொண்டாள் சங்கரி. நல்ல மைசூர் சில்க் புடவை கட்டியிருந்தாள். அதற்கு பொருத்தமான ஜாக்கெட் அணிந்திருந்தாள் சங்கரி. மாமியார் எடுத்து தந்தாங்க அக்கா என்றாள் சங்கரி சந்தோஷமாக. அக்கா என்று அவள் அழைத்ததும் சாருமதிக்கு நெகிழ்ச்சியாக இருந்தது. மாலை வரை அவளுடைய அறையிலேயே இருந்தாள் சாரு. நடுவில் வந்து பார்த்து விட்டு போனான் பிரசாத். அவனிடம் பேச வேண்டும் என்று தோன்றினாலும் அப்புறம் பேசிக்கொள்ளலாம் தனியாக என்று முடிவு செய்தாள் சாருமதி. சங்கரியின் தந்தை மிகவும் நெகிழ்வுடன் வலம் வந்தார். நொடிக்கொரு தரம் சாரு சாரு என்று உருகினார். சாருமதிக்கு கொஞ்சம் பெருமையாகவே இருந்தது. இரவு டின்னர் ஹாலில் பிரசாத்துடன் பேச நேரம் கிடைத்தது. அப்போது அவன் தன் அம்மாவை சாருவுக்கு அறிமுகப்படுத்தினான். சாரு, இவன் எழுதின 2வது கதைய நானும் படிச்சேன். அப்படி உருகி உருகி எழுதியிருக்கானேன்னு பார்த்தேன். நீ உண்மையிலேயே அம்பாள் கடாட்சத்தோட தான் இருக்கேம்மா என்றாள் பிரசாந்தின் அம்மா. அப்புறம் இன்னொரு விஷயம் என்று கூறி நடுவில் புகுந்தான் பிரசாத். என்ன என்று கேட்டாள் சாரு. அதெல்லாம் இப்ப சொல்ல வேண்டாம், சஸ்பென்ஸா இருக்கட்டும் என்றால் அவனுடைய அம்மா சிரித்து கொண்டே. அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. மண்டபம் நிறைந்திருந்தது. சங்கரியின் அறையில் அவளுக்கு அலங்காரம் செய்து கொண்டிருந்தார்கள் சாருமதியும் சந்தியாவும். அறையில் திடீரென்று நுழைந்தார்கள் சாருமதியின் அம்மாவும் பிரசாந்தின் அம்மாவும், பின்னால் சங்கரியின் அப்பாவும். அவர்கள் கையில் ஒரு பட்டுப்புடவை பாக்ஸ் இருந்தது. என்னம்மா அது? சங்கரிக்கு தான் ஏற்கனவே முகூர்த்த புடவை கொடுத்துட்டீங்களே என்றாள் சாரு. பிரசாந்தின் அம்மா சிரித்தாள். இது சங்கரிக்கு இல்லம்மா. பின்ன? இன்னுமா புரியல? உனக்குதான் இது. என்கிட்ட பேசி போன வாரமே முடிவு பண்ணிட்டாங்க. பிரசாந்த் தான் என்னுடைய மாப்பிள்ள என்றாள் சாருமதியின் அம்மா சந்தோஷமாக. என்னம்மா இது? எனக்கு பிரசாந்த பிடிக்க வேண்டாமா? நீயே முடிவு பண்ணிட்ட? அப்படியா? அப்ப சரி. அப்படின்னா வேண்டாம், வேற மாப்பிள்ள பார்த்து வேற முகூர்த்தத்துல உனக்கு கல்யாணம் பண்ணிடுவோம்.
கல்யாண மாடியை நீ பார்க்கவே இல்லையா சாரு என்று கேட்டாள் சந்தியா. என்ன சந்தியா, நீயுமா? நீயும் இதுக்கு உடந்தையா? பின்ன நீ ஹாலுக்கு போய் பாரு, 2 மேடை போட்டிருக்காங்க. 2 திருமணங்கள், அந்த 2 மேடைகளில் 4 மனங்கள் இணைந்தன. அவள் கங்கை ஆகாயம் நாவல் நிறைவடைந்தது.